Great Expectation. Great Expectation பார்த்தா what is the publication year? 1862. இதுதான் நான் சொல்ல வந்தேன் ஷீலா. தேங்க்யூ. 1861 சரியா? நீங்கள் அதில் க்ரொனாலஜிக்கல் ஆர்டரில் நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பேன் தெரியுமா? டிக்கன்ஸோட க்ரொனாலஜிக்கல் ஆர்டர் நம்ம ஒரு கதை வச்சு படித்தோம்ல, அதில் 1861 நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். கீழே அதை எடுத்து அதோட சம்மேஷன் நான் கொடுக்கும்போது அதை 1862 கொடுத்துருக்கேன். அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி அதை 1 மட்டும் மாற்றிக்கோங்க. கிளியரா பாயிண்ட்டு? எஸ் மேம். ஸோ கிரேட் எக்ஸ்பெக்டேஷனோட பப்ளிஷ்ட் இயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் தட் இஸ் 1861. டேவிட் கோப்பர்ஃபீல்டோடது 1850. 1850. கிளென் ப்ரூக்ஸோட த வெல் ராட்டன். கிளென் ப்ரூக்ஸோட த வெல் ராட்டன். ஏன் அமைதியாக இருக்கீங்க? 1940. கரெக்ட். 1947. ஓகே, 1947 தான் கிளென் ப்ரூக்ஸோட த வெல் ராட்டன் அப்படின்ற அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் நேற்று நான் சொல்லி கொடுத்தேன்ல எஸ்ஐ ஆன் மேன், அலெக்சாண்டர் போப்போடுது. வாட் இஸ் த பப்ளிகேஷன் இயர்? 1733. 1733. Essay on criticism? 1711. 1711. Dunciad? 1728. 1728. அப்புறம் ஸ்டான்லி ஃபிஷோட சர்ப்ரைஸ்டு பை சின் த ஸ்பீக்கர் இஸ் த ரீடர் இஸ் அ ஹீரோ ஆஃப் பாரடைஸ் லாஸ்ட் என்ன எழுதியிருப்பாரு அவர்? அது பப்ளிகேஷன் இயர் 1967. வெரி குட்ரா. 1967. ஓகேவா? இது 1967 அப்படின்றப்போ பிராண்டே சிஸ்டர்ஸோட 3 ஒர்க்கும் ஒரே வருஷம் தான் பப்ளிஷ் ஆயிருக்கும்னு சொல்லி கொடுத்தேன். வாட் இஸ் த இயர்? 1847. அதே 1847ல கூட பப்ளிஷ் ஆன இன்னொரு ஒர்க் என்ன? Vanity Fair. Vanity Fair. Vanity Fairல வர ஹீரோயினோட நேம்? Rebecca or ரெபேக்கா ஆர் Becky Shaw. கரெக்ட். பெக்கி ஷார்ப். அவளை தான் எதுக்கு ரெப்ரசென்ட் பண்றாங்க? New woman. New woman is a term coined by? New woman is a term coined by? Sarah Grant. Sarah Grant. Utilitarianism is a term coined by? Thomas Cole. நேற்று தான் சொல்லி கொடுத்தேன். தாமஸ் கால் வந்து அதில் ஒரு கிரிட்டிக். டேர்ம் காயின்ட் பை? ஜேல ஸ்டார்ட் ஆகும் அவரோட நேம். Bentham. ஜெரமி பெந்தம். ஜெரமி பெந்தம்னா யூட்டிலிட்டேரியனிசம் அப்படின்ற ஒரு டேர்மே காயின் பண்ணியிருப்பார். அதுக்கு கீழே வந்து கிரிட்டிக் தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா தாமஸ் கார்ல். அதே நேமில் யார் ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருப்பான்னு சொல்லி கொடுத்தேன்? ஜேஎஸ் மில். ஜேஎஸ் மில். ப்ரொபகேட்டட் பை ஜேஎஸ் மில் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று கொடுத்துருப்பேன். சரியா? அப்போ விமனிசம் அப்படின்ற டேர்ம் ஆலிஸ் வாக்கர். த வெல் ராட்டன் அப்படின்ற அந்த ஒர்க்குக்கு டைட்டில் எதுலேருந்து எடுத்திருப்பார் ஆத்தர்? ஜான் டன்னோட கேனனைசேஷன். கரெக்ட் ஜமல். கேனனைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, கேனனைசேஷன்ல இருந்தா வெல் ராட்டன் அப்படின்ற ஒர்க்குக்கு டைட்டில் வந்து எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஜான் டன் எதுக்கு கீழே வருவாரு? மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? த ஸ்வான் ஆஃப் அஸ்க் அப்படின்ற ஒர்க் யாரோடது? மெட்டாபிசிக்கல் போயட்ஸ்க்கு கீழே தான் த ஸ்வான் ஆஃப் அஸ்க் புரியாத டைட்டில் ஒன்று இருக்கும். ஆலிவர் இஸ்காண்டர்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் வரும். யாரோட ஒர்க் இது வந்து? ஹென்ரி வேகன். ஹென்ரி வேகனோடது. ஹென்ரி வேகனோட ரிமைனிங் 3 ஒர்க் ஈஸியானது இதெல்லாம். வேன் எடுத்துட்டு ரெட்ரீவ் முடிச்சிட்டு வாட்டர்ஃபால் போயிட்டு வேர்ல்ட். ஓகேவா? அப்போ அனாட்டமி ஆஃப் வேர்ல்ட்னு யார் ஒர்க் எழுதிருப்பா? ஜான் டன். எஸ். அனாட்டமி ஆஃப் கிரிட்டிசிசம் இஸ் பை நார்த்ரோப் ஃப்ரை. எஸ், நார்த்ரோப் ஃப்ரை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கான்ட்ரிபியூனல் ரீடிங் யாரோட டேர்ம்? எட்வர்ட் சையத். சூப்பரா. எட்வர்ட் சையத் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ எட்வர்ட் சையதோட இம்பார்ட்டன்டான ஒர்க் என்ன அப்படின்னா ஓரியன்டலிசம். எட்வர்ட் சையதோட இம்பார்ட்டன்டான ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா ஓரியன்டலிசம். எட்வர்ட் சையதை எங்க பார்த்தோம் ஞாபகம் வருதா எல்லாருக்கும்? கல்ச்சர் அண்ட் இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லி ஒர்க் எழுதியிருப்பார். பப்ளிஷ் ஆன இயர் என்ன? 1978. 1978. 1978ல தான் அவரோட ஓரியன்டலிசம் ஒர்க் தான் 1978ல பப்ளிஷ் ஆயிருக்கும். 1993 கல்ச்சர் அண்ட் இம்பீரியலிசம் பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1993 இஸ் அ ஒர்க் பை எட்வர்ட் சையத். அதுக்கு கீழே தான் அவர் எதை பற்றி பேசியிருப்பார் அப்படின்னா கான்ட்ரிபியூனல் ரீடிங் அப்படின்ற ஒரு டேர்மை பற்றி பேசியிருப்பாரு. ஓகேவா? பாயிண்ட் கிளியரா? ரிப்பீட் பண்ணவா? கிளியர். டோனி மாரிசன் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? 1993. அவரோட ட்ரிலஜி நம்ம என்ன படிச்சோம்?
பிலவ், ஜாஸ், பாரடைஸ். பாரடைஸ் செகண்ட் வராது. பிலவ்டு, ஜாஸ், பாரடைஸ் இது மூணு தான் டோனி மார்சனோட ட்ரிலஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சாம்பல் பக்கெட் 1969. எஸ் 1969. சால் பெல்லோ 1976. அவரோட சீர்தடை எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1956. 1956ல அவரோட பப்ளிஷ் ஆயிருக்கும்னு சொல்லி பார்த்தோம். ரவீந்திரநாத் தாகூர் எப்போ வாங்கியிருப்பாரு? 1913. கரெக்ட் 1913ல வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? நேத்து மில்டன் பார்த்தோம். அவரோட கம்பானியன் போம்ஸ் எதுன்னு படிச்சோம்? எல் அலிகாரோ இல் பென்சிரஸ். இல் அலிகரோ அண்ட் இல் பெனிசரோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல எது வந்து ஹாப்பி மேன், எது வந்து மெலன்கலிக் மேன்? எல் அலிகாரோ ஹாப்பி மேன், மெலன்கலிக் மேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எதுல வந்து எட்வர்ட் தி கிங் வந்து ட்ரோன் ஆகி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி எழுதி வந்து எழுதி வச்சிருப்பாரு. வாட் இஸ் தி டைட்டில் ஆஃப் தி புக்? லிசிடஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவரோட மாஸ்க்ல ஒரு கேர்ளை வந்து தனியா உட்ஸ்ல விட்டுட்டு போவாங்க. அப்போ அவரோட வர்ச்சு வந்து இது பண்றதுக்காக, சாரி அவரோட சேஸ்டிட்டியை வந்து எடுக்கிறதுக்காக ஒரு காட் வந்து வருவாருன்னு சொல்லி பார்த்தோம். இந்த கதை எது கீழே பார்த்தோம்? காமர்ஸ். வாட் இஸ் தி பப்ளிகேஷன் இயர்? 1630. வாட் இஸ் தி சப்டைட்டில்? A mask presented at presented at the Ludlow Castle. Ludlow Castle 1634 அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். மில்டனோட பாரடைஸ் லாஸ்ட் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆகும்? 1667. 1667. எத்தனை புக்ஸா பப்ளிஷ் ஆயிருக்கும்? 12 books. No. 12 books. இல்ல 1667ல எத்தனை புக்கா பப்ளிஷ் ஆயிருக்கும்? 10 புக்ஸா? 12 புக்ஸா அப்ப எப்ப பப்ளிஷ் ஆயிருக்கும்? 74. 1674ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும்னு சொல்லி பார்த்தோம். மில்டன் எப்போ பிறந்திருப்பாரு? 1608. கரெக்ட் 1608. நியூ அட்லாண்டிக் அப்படின்றது யாரோட யூட்டோபியன் ஒர்க்? ஃப்ரான்சிஸ் பேக்கன். ஃப்ரான்சிஸ் பேக்கன் born on a year? 1564. 1564ல ஷேக்ஸ்பியரும் கிறிஸ்டோபர் மார்லோவும் தான் பிறந்திருப்பாங்க. பேக்கன் பிறந்தது 1561 விஷ்ணு பிரியா. ஓகேவா? 1561ல பேக்கன் பிறந்திருப்பாரு. 1564ல ஷேக்ஸ்பியரும் கிறிஸ்டோபர் மார்லோவும் பிறந்திருப்பாங்க. மில்டன் பிறந்த இயர் என்ன அப்படின்னா 1608 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கிளியரா இது? Clear ka? ஓகேவா? ஸோ ஹோம்ஒர்க் ஸ்டோரி பார்த்துட்டு வில் கெட் இன்டு த கிளாஸ். ஓகே, இதோட முடிச்சோம். கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1861 அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகேவா? அதோட ஜான்ரா எதுக்கு கீழே வரும்? Buildings Roman. பில்டன்ஸ் ரோமன் பார்த்தோம். அதுல ஒரு ஹவுஸ் வரும்ல, அந்த ஹவுஸோட நேம் என்ன? Status mansion. சாட்டிஸ் ஹவுஸ், சாட்டிஸ் மேன்ஷன் இல்ல சாட்டிஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோட்டகனிஸ்டோட நேம்? Philip. பிலிப் பிரிப்புக்கு ஓப்பனிங் ஆஃப் த நாவல்ல வந்து அவனுக்கு ஒரு பிளாக் ஸ்மித்தா தான் ஆகணும்னு ஆசை இருந்திருக்கும். பிளாக் ஸ்மித் ஆகணும் அப்படின்ற ஆசை அவன் யார்கிட்ட இருந்து வந்திருக்கும் அவனுக்கு? ஜோ கார்ஜெரி அப்படின்னு ஒரு பர்சன் கிட்ட இருந்திருக்கும். கார்ஜெரி யாரு அப்படின்னு சொன்னா பிலிப்போட சிஸ்டரோட ஹஸ்பண்ட். ஓகேவா? பிரதர் இன் லா அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அவங்க கிட்ட இருந்து தான் பிளாக் ஸ்மித் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஹீரோயினோட நேம் என்ன? எஸ்டெல்லா. இந்த கதையில யார் வந்து வெட்டிங் ட்ரெஸ் போட்டுட்டே சுத்திட்டு இருப்பா கதை ஃபுல்லா? மிஸ் ஹாவிஷம். மிஸ் ஹாவிஷம். தப்பு பண்ண கன்விக்ட் 2 பேர் இருப்பாங்களா? அவங்க 2 பேர் யாரு? ஏபல் மேக்விச். இன்னொருத்தர் காம்பேசன் அப்படின்றத இன்னொருத்தர் வில்லன் சொல்லி பார்த்தோம். சரியா? அண்ட் அதுல வர ஆன்டகானிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒருத்தன் மட்டும் வருவாள், க்ரூவலா அட்டாக் பண்ணுவான், ஜோ கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அது யாரு? கரெக்ட், ஆர்லிக். டால்கி ஆர்லிக் அப்படின்னு ஒருத்தன். ஓகேவா? அவன் தான் வந்து ஆன்டகானிஸ்டா காமிச்சிருப்பாங்க. மீதி 2 பேரும் கன்விக்டா தான் காமிச்சிருப்பாங்க. கன்விக்ட் அப்படின்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க, இல்ல தப்பு பண்ணிட்டு உள்ள கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தவங்க தான் நம்ம கன்விக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன், ஜஸ்ட் மினிட்ரா. ஸ்க்ரீன் விசிபிளாடா? Visible ka? ஸோ கடைசி டிக்கன்ஸோட கடைசி நாவல். ஓகேவா? கடைசி நாவல் சம்மேஷன் பார்க்க போகிற கடைசின்னு பார்க்குறோம். கைஸ் யார் மைக்கும் ஆனில் இருக்கு, கைண்ட்லி ஆஃப் தம். ஸோ கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் 1861ல் பப்ளிஷ் ஆயிருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். லாஸ்ட் கம்ப்ளீட்டட் நாவல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதோட ஜான்ரா என்ன அப்படின்னா பில்லன்ஸ் ரோமன். பில்லன்ஸ் ரோமன்னா என்னது?
சைல்டுஹுட்ல இருந்து அடல்ட்ஹுட் வரைக்கும் சைல்ட்ஹுட்ல பேசுறது. இருந்து அடல்ட்ஹுட் வரைக்கும் ப்ரொட்டகனிஸ்டா நமக்கு காமிச்சாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம பில்ட் அண்ட் க்ரோமன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது எதுல சீரியலைஸ்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆல் த இயர் ரவுண்ட் அப்படின்றதுல சீரியலைஸ்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இந்த நாவலை டோட்டலாக எத்தனை வால்யூம்ஸாக பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 3 வால்யூம்ஸாக பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதோட செட்டிங் எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கென்ட் அண்ட் லண்டன் தான் இதோட செட்டிங்னு பார்க்குறோம். இதுக்கு கீழே வர ஃபேமஸான சீன் தான் என்னது அப்படின்னு சொன்னால் கிரேவ்யார்ட் சீன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வர்றது. ஓகேவா? அண்ட் இதில் வர ஹவுஸோட நேம் வந்து சட்டிஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்கு டோட்டலாக எத்தனை எண்டிங் அப்படின்னா 2 எண்டிங்ஸ் வந்து இந்த ஸ்டோரிக்கு கொடுத்துருப்பாங்க. கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் ஓப்பனிங் கிளியரா? வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். அக்கா வாய்ஸ் பிரேக் ஆகுதுக்கா. ஓகே ஜமல், இப்போ கிளியரா? இல்லை இப்போவும் பிரேக் ஆகுதா? இப்போ கிளியரா இல்லை இப்போவும் பிரேக் ஆகுதா? இப்ப கேக்குதுக்கா நல்லா. திருப்பி கொஞ்சம் ஸ்டாப் ஆனா கொஞ்சம் இப்ப நார்மலா இருக்குதுக்கா. இப்போ நார்மலா தானே இருக்கு. Shall I continue? கிளியரா இருக்கு. Thank you so much. ஓகேவா? ஸோ கேரக்டர்ஸ் பார்க்கும்போது ஓப்பனிங் கிளியர் தானடா? மேம் பிரேக் ஆகுது. திருப்பி பிரேக் ஆகுது மேம். அக்கா பிரேக் ஆகுதுக்கா. ஓகே ஜமல், ஒரு நிமிஷம். இப்போ கிளியராடா? கிளியர்க்கா. சரி ஓகே. சோ இப்போ இதோட ஓப்பனிங் கிளியர் தானே? கிரேட் எக்ஸ்பெக்டேஷனோட ஓப்பனிங் கிளியர் தான்க்கா. ஸோ கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுல ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்ப்போம் அப்படின்னா பிலிப் பிரிப் அப்படின்னு ஒருத்தனை பார்ப்போம். ஓகே, அவன் வந்து ஷார்ட்டா பிரிப் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இஸ் ஹார்ஃபன் as well as protagonist அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். சோ கதையோட ப்ரோட்டாகனிஸ்ட் யாரு அப்படின்னு சொன்னா பிலிப் பிரிப். அவனோட ஃபுல் நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவனை ஷார்ட்டா எப்படி கூப்பிடுவாங்க? பிப்பன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. பட் ஞாபகம். சோ பிப்புக்கு வந்து ஓப்பனிங்ல கதையோட ஸ்டார்டிங்ல அவனுக்கு என்ன ட்ரீம் இருக்கணும் அப்படி ட்ரீம் இருக்கும் அப்படின்னு சொன்னா பிளாக் ஸ்மித் ஆகணும் அப்படின்னு தான் ட்ரீம் இருக்கும். இந்த மெட்டல் வச்சு எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க தெரியுமா? அடிச்சு உடைச்சு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பிளாக் ஸ்மித் ஆகணும் அப்படின்றது அவனோட ஏமாவே இருக்கும். அது யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவனுக்கு வரும் அப்படின்னு சொன்னா அவனோட பிரதர் அப்படின்றப்ப அவன் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் அப்படின்னு தான் பாக்குறோம். பிரதர் ஜோ கார்ஜெரி அப்படின்னு ஒரு பர்சனை பார்த்து தான் வந்து அவனுக்கு பிளாக் ஸ்மித் ஆகணும் அப்படின்றதே ஆசை வரும். அண்ட் லேட்டரா அவன் யார்கிட்ட லவ்ல ஃபால் ஆவான் அப்படின்னா எஸ்டெல்லா அப்படின்ற ஒரு கேர்ள் கிட்ட அவன் லவ்ல ஃபால் ஆவான். அப்ப அவனுக்கு என்ன தாட் வரும் அப்படின்னா ஒரு ஜென்டில்மேன் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் வரும். பிகாஸ் அவன் ஒரு ட்ரீம் லைஃப் வந்து இமேஜின் பண்ணி வச்சிருப்பான். அந்த ட்ரீம் லைஃப் யார் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருப்பா ஸ்டோரிக்குள்ள அப்படின்னா எஸ்டெல்லா வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருப்பா. ஒரு சஃபஸ்டிகேட்டடான லைஃப், மணி ப்ராப்ளம் எதுவுமே இல்லாம லைஃப் ஒரு நார்மலா லீட் பண்ணிட்டு இருக்க லைஃப் வந்து யாரு காமிச்சிருப்பாங்க அப்படின்னா எஸ்டெல்லா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி லைஃப் யாருக்கு லீட் பண்ணணும்னு ஆசை இருக்கும் அப்படின்னு சொன்னா பிப்புக்கு வந்து லீட் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கும். சோ இதுதான் வந்து ப்ரோட்டாகனிஸ்டோட ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்புறம் ஜோ கார்ஜெரி அப்படின்ற அந்த பர்சன் தான் வந்து பிப்போட பிரதர் இன் லா as well as ஒரு ஃபாதர் ஃபிகரா நமக்கு வந்து பிப்புக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. சோ பிப் வந்து யார் சொல்ல பேச்சு கேட்பான், யார்கிட்ட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான் ஓப்பனிங்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஜோ கார்ஜெரி கிட்ட தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். அதோட ஒரு ஃபாதர் லைக் ஃபிகர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது வந்து ஜோ கார்ஜெரி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்து ஜார்ஜியானா மரியா யாரு அப்படின்னா ஜோவோட ஒய்ஃப் as well as பிப்போட சிஸ்டர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இவளுக்கு வந்து லைட்டா ஷார்ட் டெம்பர்ட் இருக்கும். அதனால அதிகமான ப்ராப்ளம்ஸ் வந்து அவ எடுத்திருப்பா. ஓகேவா? இவ கடைசியா ஜார்ஜியானா மரியானா வந்து யார் அடிச்சு போட்டு ஃபுல்லா பெட் ரிட்டர்ன் ஆக்கிட்டு போவா அப்படின்னு சொன்னா நம்மளோட ஆன்டகானிஸ்ட் கடைசியா ஒருத்தனை சொன்னலாம். அவ யாரு? ஆர்லிக்கும் ஜார்ஜியானா மரியானுக்கும் ஒரு கைப்பிடி சண்டை மாதிரி வந்துரும். ஓகேவா? ஆர்லிக் வந்து ஜார்ஜியானா மரியாவை பயங்கரமா அடிச்சிருவான். அடிச்சவள பெட் ரிட்டர்னா போட்டுட்டு போற மாதிரி கடைசி எண்ட்ல வந்து வரும். ஓகேவா? ஜார்ஜியானா மரியா ஷீஸ் a short tempered அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நெக்ஸ்ட் மிஸ்டர் பம்பிள் ஜூக் யாரு அப்படின்னா ஜோ கார்ஜெரியோட அங்கிள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இவங்களோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த 4 பேர் வருவாங்க. பிப்பு, ஜோவு, ஜார்ஜியானா மரியா, மிஸ்டர் பம்பிள் ஜூக் அப்படின்னு பாக்குறோம். ஜோ ஜார்ஜெரியோட அங்கிள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஹி இஸ் அபிஷியல் பேச்சுலர். ஓகே, யாரையுமே அவர் கடைசியில கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாரு. என்ன ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னா
அப்படின்னா கார்ன் மர்ச்சன்ட்டா அவர் வந்து வேலை பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ இந்த பிப்போட ஃபேமிலியையும் இந்த மிஸ் ஹாவிஷமோட ஃபேமிலியையும் கனெக்ட் பண்ற ஒரே ஒரு பிரிட்ஜ் யாரு அப்படின்னு சொன்னா மிஸ்டர் பம்பிள்சூக் தான். ஓகேவா? சோ பிப் வந்து அவன் வாட்டுக்கு அவன் வேலை உண்டு அவங்க உண்டுன்னு சொல்லி ஜோ ஜார்ஜரி கூட இருந்துட்டு பிளாக் ஸ்மித் ஆகணும்னு ஆசை வச்சிருப்பான். அப்ப அவனை வந்து யார் கூட கனெக்ட் பண்ணி விடுறாங்க அப்படின்னு சொன்னா மிஸ் ஹாவிஷம் கூட கனெக்ட் பண்ணி விடுறது யாரு அப்படின்னு சொன்னா மிஸ்டர் பம்பிள்சூக் தான் அதை பண்ணி விடுவார். அப்ப பிரிட்ஜ் வந்து நடுவுல யாரு அப்படின்னு சொன்னா பம்பிள்சூக் தான் அது நடுவுல கனெக்ட் ஆகிற பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப ஹாவிஷம் மிஸ் ஹாவிஷம் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர். ஓகேவா? ஷீஸ் a wealthy spinsterன்னு பாக்குறோம். ஸ்பின்ஸ்டர் அப்படின்னு சொன்னா மேரேஜே பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு ஏஜ் ஆயிருக்கும், நிறைய காசு இருக்கு அவங்க கிட்ட. ஓகேவா? அப்போ பிப்ப வந்து அவரோட கம்பானியனா யார் ஏத்துப்பா அப்படின்னு சொன்னா மிஸ் ஹாவிஷம். கம்பானியன்னா நாட் அ பார்ட்னர் இல்ல லவர் அந்த மாதிரி கிடையாது, ஜஸ்ட் ஒரு வீட்ல ஹெல்ப் பண்ணிட்டு கூட மாட இருந்துட்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு கம்பானியனா யார் ஏத்துப்பா அப்படின்னு சொன்னா மிஸ் ஹாவிஷம் வந்து ஏத்துக்கிறாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் பிப் வந்து அந்த வீட்டுக்கே உள்ள வர்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? அவளுக்கு எப்பவுமே மென்ன வந்து பிடிக்கவே பிடிக்காது. மிஸ் ஹாவிஷம் வந்து எப்ப பார்த்தாலும் வெட்டிங் ட்ரெஸ்லயே தான் அவங்க எல்லா நேரமும் சுத்திட்டே இருப்பாங்க. அண்ட் அவங்க வீட்டுல இருக்கிற கிளாக் எல்லாமே 8:40 ஸ்டாப் ஆகி இருக்கும். கிளாக் வந்து ஓடவே ஓடாது, எல்லா கிளாக்குமே ஒரே டைம் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கும். எப்ப பார்த்தாலும் அதே 8:40 காலையில 8:40 தான் இண்டிகேட் பண்ணி எல்லா முள்ளுமே நின்னுட்டு இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரா தான் யார் காமிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா மிஸ் ஹாவிஷம் வந்து காமிச்சிருப்பாங்க. ஏன் அவங்க இப்படி வெட்டிங் ட்ரெஸ்லயே சுத்திட்டு இருக்காங்க, ஏன் அவங்க வீட்டுல இருக்கிற கிளாக்ஸ் எல்லாம் ஓட மாட்டேங்குது, எதுக்கு 8:40 எல்லாமே பாஸ் ஆகி நிக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அவங்களும் நம்மள மாதிரி நல்லா யங்கா இருக்கும்போது அவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மேரேஜ் டேட் அன்னைக்கு யார் வராம போயிருவா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பார்த்த அந்த அலைன்ஸ்ல பார்த்த பையன் வந்து வராம போயிருவான். அப்ப அந்த ஒரு டிராபேக்ல வந்து அவங்களுக்கு மென்னே பிடிக்காம போயிடும். அவங்க வெட்டிங் ட்ரெஸ்லயே அவங்க ஃபுல் நேரமும் சுத்துற மாதிரி இருக்கும். அவங்களோட கிளாக் எல்லாம் அந்த வெட்டிங் டைம் இண்டிகேட் பண்ற மாதிரி 8:40 அவங்களோட கிளாக் எல்லாம் நின்று போய் நிற்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டோரி எடுத்துட்டு போயிருப்பாரு டிக்கன்ஸ் வந்து. கிளியரா? அடுத்தது எஸ்டெல்லா. எஸ்டெல்லா வந்து மிஸ் ஹாவிஷமோட உண்மையான பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது, அடாப்டட் டாட்டர் தான் யாரு அப்படின்னு சொன்னா நம்ம எஸ்டெல்லா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவளதான் வந்து யாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னா பிப்புக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்ப எஸ்டெல்லா வந்து ஸ்டோரியில எதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி வருவா அப்படின்னு சொன்னா ஒரு வெல்த்தியான லைஃப் எப்படி இருக்கும், அந்த கல்ச்சர் எப்படி இருக்கும், பிப்பு வந்து ஒரு லைஃபுக்கு வந்து ஸ்டார் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா, அந்த மாதிரி ஒரு லைஃப் தான் யார் வாழ்ந்துட்டு இருப்பா அப்படின்னு சொன்னா எஸ்டெல்லா வந்து வாழ்ந்துட்டு இருப்பா. சோ அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக தான் யாரை காமிச்சிருப்பாங்க, ஆமா எஸ்டெல்லா வாழ்ந்துட்டு இருப்பா. அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக தான் எஸ்டெல்லா அப்படின்ற கேரக்டரை டிக்கன்ஸ் வந்து ஸ்கெட்ச் பண்ண மாதிரியே நமக்கு இருக்கும். ஓகேவா? அந்த அரிஸ்டோகிராட்ஸ் பீப்பிள்ஸோட லைஃப் ஸ்ட்ரக்சர் கல்ச்சர் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எஸ்டெல்லா வந்து நமக்கு ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப எஸ்டெல்லாவோட உண்மையான அப்பா அம்மா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தப்ப அது வந்து எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில தான் தெரியும். பட் நான் மேலே கொடுத்துருக்கேன். அவரோட உண்மையான அப்பாவும் அம்மாவும் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா மாலி வந்து அவங்களோட அம்மா, அப்பா வந்து யாரு அப்படின்னு சொன்னா ஏபிள் மேக்விச் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? மாலி வந்து தேவையில்லாத மைனர் கேரக்டர், ஏபிள் மேக்விச் வந்து முக்கியமான கேரக்டர். அப்ப ஏபிள் மேக்விச் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீஸ் அ கன்விக்ட் அப்படின்னு சொல்லப்போ ஜெயில தப்பு பண்ணிட்டு ஜெயில ரொம்ப வருஷம் வந்துட்டு அது வந்து வெளியில தப்பிச்சு வந்திருப்பான். ஓகேவா? அதுதான் வந்து ஏபிள் மேக்விச் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நமக்கு இந்த கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் நாவல நீங்க ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா ஒரு கிரேவியார்ட் சீன்ல தான் அந்த கதை வந்து ஸ்டார்டே ஆகும். சரியா? கிரேவியார்ட்ல பிப்பு வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் இறந்து போன கிரேவியார்ட் இருக்கு தெரியுமா, அந்த யார்ட்ல ஒரு கிரேவ் முன்னாடி நின்று அவன் வந்து அழுதுட்டு இருக்க மாதிரி ஏதோ பிரேயர் பண்ணிட்டு இருக்க மாதிரி சீன் வந்து ஓபன் ஆகும். அப்ப அந்த கிரேவியார்ட் பின்னாடி போலீஸ் கண்ணில் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி மறைஞ்சு யார் உட்காந்துருப்பா அப்படின்னு சொன்னா ஏபிள் மேக்விச் வந்து மறைஞ்சு உட்காந்துருப்பான். அப்ப ஏபிள் மேக்விச் அங்க வந்து போலீஸ் கிட்ட மாட்டி விடாம அவனுக்கு ஃபுட் எடுத்துட்டு வந்து கொடுக்கறது வைக்கிறதுன்னு சொல்லி யார் ஹெல்ப் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா பிப் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பான். அதனால ஏபிள் மேக்விச்க்கு யார் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் அப்படின்னு சொன்னா பிப்பு மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். அந்த ஓப்பனிங் ஆஃப் த சீன்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து ஃபேமஸ் சீன் கிரேவியார்ட் சீன் சொல்லி ஓப்பனிங்ல சொல்லிருந்தால அந்த கிரேவியார்ட் சீன் வந்து அதுதான் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? அந்த கிரேவியார்ட் சீன் தான் ஃபேமஸான சீன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அந்த இடத்துல பிப்போட அந்த கைண்ட்னஸ் இருக்குல்ல அது வந்து யார் அஃபெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஏபிள் மேக்விச் வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கோம். சோ ஏபிள் மேக்விச்ச போலீஸ்ல மாட்டி கொடுத்துருக்க மாட்டான், ஃபுட் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பான். சோ அந்த மாதிரி பிப் வந்து ஏபிள் மேக்விச்ச பாத்துப்பான். ஏபிள் மேக்விச்சோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் பிரிசன்ல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில வந்திருக்கான். as well as at the end of the storyல பிப்போட பெனிஃபேக்டரா அவன் தான் மாறுவான். ஓகேவா? எதுக்காக அப்படின்னு சொன்னா ஓப்பனிங் சீன்ல பிப் வந்து அவன் கிட்ட ஒரு கைண்ட்னஸ் காமிச்சிருப்பான் தெரியுமா, அதை ரீபே பண்றதுக்காக பிப்போட ட்ரீம் என்னவோ அதை நான் ஃபுல்ஃபில் பண்றேன், அதுக்கான மணி என்ன இன்வெஸ்ட் பண்ணும், அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது எல்லாத்தையும் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி யார் வந்திருப்பா அப்படின்னா அந்த எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில ஏபிள் மேக்விச் வந்து வந்திருப்பாரு. ஓகேவா? ஏபிள் மேக்விச் என்னதான் வந்து ஒரு கன்விக்டா போலீஸ்ல இருந்து பிரிசன்ல இருந்து தப்பிச்சு வந்து ஒரு ஆளா இருந்தாலும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்ன வேலை பார்ப்பான் அப்படின்னு சொன்னா ஷெப்பர்ட் மேய்ச்சிட்டு இருப்பான். ஓகேவா? ஃபார்மரா வேலை பார்த்துட்டு இருப்பான். அந்த மணியை வச்சு பிப்ப வந்து ஒரு ஜென்டில்மேனா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். இது வந்து அட் எண்ட் ஆஃப் த நாவல நடக்கிற கதை. அப்ப உண்மையாவே ஏபிள் மேக்விச்சோட கதையில என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா ஏபிள் மேக்விச்சும் காம்பைசனும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அந்த பிசினஸ் உருப்படியா தான் போயிட்டு இருந்திருக்கும். அதுல யார் வந்து ஏமாத்திட்டு போயிருப்பா அப்படின்னு சொன்னா காம்பேசன் வந்து ஏமாத்திட்டு போயிருப்பா ரூபா வந்து. பட் பழியை வந்து யார் மேலேயும் சேர்த்து போட்டிருப்பா அப்படின்னா ஏபிள் மேக்விச் மேலேயும் சேர்த்து போட்டிருப்பான். அதனால ஏபிள் மேக்விச்சும் சரி காம்பேசனும் சரி ரெண்டு பேருமே எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. பட் ஏபிள் மேக்விச் மேல தப்பே இருக்காது, காம்பேசன் மேல தான் அவ்வளவு தப்புமே இருக்கும். காம்பேசன் வந்து ப்ரொஃபஷனலாவே வந்து ஸ்பிண்டர் தான். ஸ்பிண்டர் அப்படின்னு சொன்னா மணியை வந்து ஆட்டையை போட்டுட்டு போறது எடுத்துட்டு போறது அந்த மாதிரி ஒரு ஆள் தான் யாரு அப்படின்னு சொன்னா காம்பேசன். ஓகேவா? அப்போ ஏபிள் மேக்விச் பண்ணாத தப்புக்கு ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு வெளியில வந்திருப்பான். அப்பதான் அவன் வந்து அந்த கிரேவியார்ட் பக்கத்துல வச்சு நம்ம பிப்ப
பாக்குறான். பிப்ப பார்த்து அவனோட கைனஸ் ரீபே பண்ணணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக அவன் ஜென்டல்மேனா மாத்ததுக்கு என்னென்ன வழி உண்டோ அதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏபி மேக்விஸ் வந்து பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிற மாதிரி நம்ம ஸ்டோரியில காமிச்சிருப்பாங்க. இப்ப காம்பேசன் முதல்ல நமக்கு திருடன் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. இப்ப காம்பேசனோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னா, மிஸ் ஹாவிஷம் கூட கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருந்தது காம்பேசன் கூட தான் மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. காம்பேசனை கல்யாணத்தன்னைக்கு போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிருவாங்க அது கேஸ் ரிலேட்டடா. அதனாலதான் காம்பேசன் மிஸ் ஹாவிஷம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அன்னைக்கு மண்டபத்துக்கு வந்திருக்க மாட்டாரு. அதனாலதான் மிஸ் ஹாவிஷம் மேரேஜ் ட்ரெஸ் சுத்திட்டு இருக்காங்க. 8:40 அவங்க கிளாக் எல்லாம் ஸ்டாப் ஆகி போயிருக்கு. அன்னைக்கு அவங்களுக்கு பார்த்த ஆள் யாரு, ஐ மீன் மாப்பிள்ளை யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா காம்பேசன் தான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். புரியுதா? புரியுதா? நெக்ஸ்ட் மேத்யூ பாக்கெட். ஓகேவா? மேத்யூ பாக்கெட் அப்படின்றது ஒரு மைனர் கேரக்டர். அவங்க வந்து மிஸ் ஹாவிஷமோட கசின் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ ஹாவிஷம் கிட்ட இருக்கிற வெல்த் மேல மேத்யூ பாக்கெட்டுக்கு ஒரு பெரிய ஆர்வம் ஒண்ணு இருக்காது. ஓகேவா? அந்த வெல்த்னால அவன் மிஸ் ஹாவிஷம் கூட பழகிட்டு இருக்க மாட்டான். ஒரு டீசென்ட் கேரக்டரா காமிச்சிருப்பாங்க நமக்கு மேத்யூ பாக்கெட் வந்து. அடுத்தது டால்கி ஆர்லிக் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஹீஸ் அ வில்லன். ஓகேவா? இந்த வில்லன் எப்படி பிப்போட லைஃப்குள்ள வரான் அப்படின்னு சொல்லிட்டா, ஜோவோட பிளாக் ஸ்மித் அந்த ஒர்க் ஷாப் இருக்குல்ல, அந்த ஒர்க் ஷாப்ல யார் வேலை பார்த்துட்டு இருப்பா அப்படின்னா அந்த ஆர்லிக் அப்படின்ற கேரக்டர் வந்து ஜோவோட பிசினஸ்ல, ஐ மீன் அந்த ஒர்க்ல வந்து வேலை பார்த்துட்டு, ஆனா அவன் தான் வில்லனாவும் இருப்பான். அப்போ ஒரு சண்டை வந்துடும் ஆர்லிக்குக்கும் பிப்புக்கும், பிப்போட அக்காக்கும் சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்துடும். அப்போதான் வந்து அவனோட சிஸ்டர் ஜார்ஜியானா மரியா வந்து அடிச்சு போட்டுட்டு ஆர்லிக் வந்து அந்த இடத்துல இருந்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சரியா? அடுத்து ஜாகர்ஸ் அப்படின்னு சொல்லி லாயர். அவன் வந்து இவன் யார் கூட சேர்ந்து வேலை பார்ப்பான் அப்படின்னா ஆர்லிக் கூட சேர்ந்து வேலை பார்ப்பான். இல்ல மைனர் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னா மேத்யூ பாக்கெட், இன்னொரு ஜாகர்ஸ், இந்த 2 பேரும் தான் மைனர் கேரக்டர்ஸ். இது எல்லாருமே மேஜர் கேரக்டர்ஸ். கிளியரா ஸ்டோரி? கிளியர் மேம். ஓகேவா? இது ரிலேட்டடான கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பீட்டர் கேரி அப்படின்னு ஒரு ரைட்டர் வந்து ஜாக் மேக்ஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அந்த ஜாக் மேக்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி எதை பார்த்து இருக்கும் அப்படின்னு சொன்னா கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸை பார்த்து தான் எழுதியிருப்பாங்க. பீட்டர் கேரியோட ஜாக் மேக்ஸ் வந்து இம்பார்ட்டன்டான ஒர்க் 1997ல பப்ளிஷ் ஆயிருக்கு. ஓகேவா? அப்புறம் லயலார்ட் ஜான்ஸ் அப்படின்னு ஒருத்தர், இவர் வந்து மிஸ்டர் பிப் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. இந்த பிப்பை பார்க்கவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கிரேட் எக்ஸ்பெக்டேஷனை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. அது பப்ளிஷ் ஆன இயர் வந்து 2006 அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இவங்க 2 பேருமே கண்டெம்பரரி ரைட்டர்ஸ். பீட்டர் கேரியும் சரி, லயலார்ட் ஜான்ஸும் சரி, 2 பேருமே கண்டெம்பரரி ஆத்தர்ஸ். ஜாக் மேக்ஸ் ஒன்னு, மிஸ்டர் பிப் ஒன்னு அப்படின்னு பார்க்கலாம். இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. டிக்கன்ஸ் படிச்சிட்டோம். ஓகேவாடா? ஓகே மேம். நாளைக்கு ஹோம்வொர்க் ஸ்டோரி வந்து The Picture of Dorian Gray. The picture of Dorian Gray. D-O-R-I-A-N. The Picture of Dorian Gray. G-R-E-Y. The Picture of Dorian Gray by Oscar Wilde. W-I-L-D-E. Oscar. O-S-C-A-R. Oscar Wilde. The Picture of Dorian Gray. Publication year வந்து 1891. 1891ல நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒர்க் என்னது? ஏன் அமைதியாயிட்டீங்க? 1891ல நமக்கு என்ன ஒர்க் தெரியும்? ஹார்டியோடது. டெஸ்ட் ஆஃப் தி டூபர்வெல்ஸ் வந்து 1891ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அது வந்து 1891. இப்போ நான் சொன்ன பிக்சர் ஆஃப் தி டோரியன் கிரேவும் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 1891. நேத்து நீங்க மறந்த ஒரு இயர் வந்து தாமஸ் கிரேயோட எலிஜி ரிட்டன் இன் கண்ட்ரி சர்ச். வாட் இஸ் தி பப்ளிகேஷன் இயர்? 1751 அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். ஓகே தானே? ஹோம்வொர்க் ஸ்டோரி யாருக்கும் திருப்பி சொல்லணுமா? நோ. யாராவது வேணா ஹோம்வொர்க் ஸ்டோரி குரூப்ல போட்டுருங்கடா. ஓகேவா? ஸ்கிரீன் விசிபிளா? எஸ் மேம். விசிபிள்க்கா. நேத்து எதோட கம்ப்ளீட் பண்ணனும் மேம்? மில்டனோட பாரடைஸ் லாஸ்டோட கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம். சரியா? அதுல வந்து சேட்டன் அவங்களோட குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல பார்லிமெண்ட் மாதிரி அட்டெண்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னல. அது என்ன இடம்? இடத்தோட பேர் என்ன? பாண்டிமோனியம் அப்படின்றது அந்த இடத்தோட நேம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அடுத்தது அதுல 2 ஏஞ்சல்ஸ் வருவாங்கல்ல, அவங்க 2 பேரோட பேரு ரஃபேல். இல்ல ஆடம் வந்து அதுல வர கேரக்டர். இன்னொரு கடைசியா ஒன்னு கூட்டிட்டு போவோம், மைக்கேல். ரஃபேல் அண்ட் மிக்கேல் அப்படின்னு 2 பேருமே ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து கடைசியா என்ன உருவம் எடுத்து அதுக்குள்ள போகும் அந்த சேட்டன் வந்து? ஸ்னேக். எது வழியா போகும்? மவுண்ட். என்னதுடா மவுண்ட்?
நிஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லி நிஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இருக்கிறதுல ஷார்ட்டஸ்ட் புக் எதுன்னு பார்த்தோம். புக் 7. லாங்கஸ்ட் புக் லாங்கஸ்ட் புக் Book 9. 9. ஓகேவா? புக் 9. ஓகேவா? இதுல புக் 9. ஓகேவா? டு ஜஸ்டிஃபை தி வே ஆஃப் காட் டு men MEN ன்னு எழுதுனது அலெக்சாண்டர் போப். இல்ல. மில்டன். 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 MEN ன்னு எழுதுனது மில்டன். MAN எழுதுனது அலெக்சாண்டர் போப். அலெக்சாண்டர் போப்போட அலெக்சாண்டர் போப்போட எஸ்ஏ ஆன் மேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? தென் லைசென்சிங் ஆக்ட் எந்த இயர்ல பாஸ் பண்ணிருப்பாங்க? 1643. 1643. 1643. அப்ப ஆரியோபெஜிடிகா எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1644. 1644. 1644. ஓகேவா? எஸ். வேர்ட்ஸ்வர்த் வந்து மில்டனை பார்த்து ஒரு ஒர்க்ல பேசிருப்பாருன்னு சொன்னல. ஒரு இயரோட அந்த போம் வந்து வரும். மேரேஜ். இல்ல லண்டன். எஸ் லண்டன் 1802. மேரேஜ் பத்தி ஒன்னு பேசிருப்பாரு. மேரேஜ் ஆஃப் ஹெலன் ஹெவன். அது யாரோடது? வில்லியம் பிளேக். வில்லியம் பிளேக்கோட. அதுல அவர் என்ன சொல்லிருப்பாரு? தமிழ்ல சொன்னல. டெவில்ஸ் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அவர் வந்து டெவிலோட இதுல வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு வித்வுட் நோயிங் இட் அப்படின்ற மாதிரி வில்லியம் பிளேக் வந்து இந்த மேரேஜ் ஆஃப் ஹெலன் ஹெவன் அப்படின்ற ஒர்க்ல வந்து சொல்லிருப்பாரு. மேரேஜ் ஆஃப் ஹெலன் ஹெவன் பப்ளிஷ் ஆன இயர் என்ன? 1790. சாரி 1790. ஓகேவா? 1790. நெக்ஸ்ட் பாரடைஸ் ரீகெயின்ட். ஓகேவா? ஸ்கிரீன் ஓகே தானடா இப்போ? ஓகே தான்க்கா. சோ பாரடைஸ் ரீகெயின்ட் அப்படின்ற அந்த ஒர்க் எப்ப பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1671ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். சரியா? அப்போ நீங்க படிக்கும்போது பாரடைஸ் லாஸ்ட் வந்து 10 புக்கா 12 புக்கா பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. 10 புக்கா பப்ளிஷ் பண்ணது வந்து 1667 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 12 புக்ஸா பப்ளிஷ் பண்ணது வந்து 1674ன்னு பார்த்தோம். சரியா? அந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் எது பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா பாரடைஸ் ரீகெயின்ட் அப்படின்ற ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆச்சு. இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் ஞாபகம் இருக்கும். 1667, 1674, இன் பிட்வீன்ல 1671 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? டோட்டலா எத்தனை புக்ஸா பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா 4 புக்ஸா பப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறோம். பாரடைஸ் ரீகெயின் வந்து அவரோட ஃபெயிலியர் ஒர்க். ஓகேவா? இது எது கூட சேர்த்து இதை பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா சாம்சன் அகனிஸ்ட் அப்படின்ற ஒர்க் கூட சேர்த்து தான் பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. சாம்சன் அகனிஸ்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா தட் இஸ் a closet drama. closet drama என்னது? ஸ்டேஜ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஷேக்ஸ்பியரோட எந்த பிளேய வந்து சார்ல்ஸ் லாம் சொல்லிருப்பாரு? கிங் லியர் வந்து சொல்லிருப்பாரு. ஓகேவா? கிறிஸ்டோபர் மார்லோவோட ஹீரோ அண்ட் லியாண்டர் அப்படின்ற ஒர்க்கை யார் ஃபினிஷ் பண்ணி கொடுத்திருப்பா? ஜார்ஜ் சாப்மன். ஓகேவா? சோ ஹீரோ அண்ட் லியாண்டர் தட் இஸ் அன்ஃபினிஷ்ட் போம் ஆஃப் கிறிஸ்டோபர் மார்லோ அப்படின்னு சொல்லி பார்த்தா அது யார் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்திருப்பா அப்படின்னு சொன்னா ஜார்ஜ் சாப்மன் தான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்திருப்பாரு. ஜார்ஜ் சாப்மன் எதை டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாருன்னு சொல்லி கொடுத்தேன்? ஹோமரோட இலியட் அண்ட் ஓடஸை வந்து தலைவர் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. அதை எட்டி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒர்க் எழுதிருப்பா? On looking into the Chapman's Homer அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் வந்து கீட்ஸ் எழுதிருப்பாருன்னு பார்த்தோம். ஓகேவா? சோ கெட்டிங் பேக் டு பாரடைஸ் ரீகெயின்ட், சாம்சன் அகனிஸ்ட் இஸ் a closer drama. ஏன்னா சாம்சன் அகனிஸ்ட்ல நம்மளோட ஹீரோ வந்து ஒரு பெரிய தூண்ல கட்டி போட்டுருப்பாங்க. அந்த தூண் வந்து பயங்கர குண்டா இருக்கும். எனிவே அவர் ரொம்ப ஸ்ட்ராங்ன்றதுனால அந்த தூண்ல இருக்கிற சங்கிலி எல்லாம் கெட்டி இழுத்துட்டு தூணையே பிச்சுட்டு அவர் வர்ற மாதிரி கதையை வந்து எடுத்திருப்பாங்க சாம்சன் அகனிஸ்ட்ல. அதனால அந்த மாதிரி தூணை ரெடி பண்ணி அதை பிச்சுட்டுலாம் நம்மளால ஸ்டேஜ்ல எடுக்க முடியாது. அதனால அது வந்து ஒரு closer drama அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. சோ சாம்சன் அகனிஸ்ட் இஸ் a closer drama அப்படின்னு பாரடைஸ் ரீகெயின்ட்லயே என்ன தீம் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா தீம் ஆஃப் டெம்ப்டேஷன் தான் வந்து கொடுத்திருப்பாங்க. ப்ரோட்டகனிஸ்ட் வந்து யார் அப்படின்னு சொன்னா சன் ஆஃப் காட். நம்ம அதிலே பார்த்தோம். மேன் பண்ண பழிக்காக ஐ மீன் தப்புக்காக யார் வந்து ரெப்ரசன்ட் எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தா சன் ஆஃப் காட் வந்து எடுத்துக்கிறாரு. அவர் வந்து வெளியில வராரு, செகண்ட் கம்மிங் அப்படின்னு சொல்லி நம்ம எங்க வந்து பார்த்தோம்ல. சோ அதோட கண்டினியூஷனா தான் அவர் என்ன எழுதிருப்பாரு அப்படின்னு சொன்னா பாரடைஸ் ரீகெயின்ட் வந்து மில்டன் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு. 1671 பப்ளிகேஷன். அதே 1671ல தான் எதுவும் பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா சாம்சன் அகனிஸ்டும் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? சாம்சன் அகனிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாம்சன் அப்படின்ற கேரக்டர் அவர் எங்க இருந்து எடுத்திருப்பாரு அப்படின்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்து எடுத்திருப்பாரு. ஓகே? பைபிள் நியூ டெஸ்டமெண்ட் ஓல்ட் டெஸ்டமெண்ட் சொல்லுவோம்ல, அதுல ஓல்ட் டெஸ்டமெண்ட் எடுத்திருப்பாரு. இது வந்து ஒரு closet drama அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எதை மாடல் பண்ணி எடுத்திருப்பாங்க அப்படின்னா கிரீக் ட்ராஜடியை மாடல் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஓகே? இந்த டிராமா எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா மீடியா ரெஸ்ட் அப்படில ஸ்டார்ட் ஆகும். மீடியா ரெஸ்ட் அப்படின்னா மிடில் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். மீடியா ரெஸ்ட்னா நதிங் பட் மிடில் ஆஃப். அது பக்கத்துல பிராக்கெட்ல மிடில் ஆஃப் அப்படின்னு எழுதிருக்கோம். டிராமா எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா மீடியா ரெஸ்ட் இஸ் நதிங் பட் மிடில் ஆஃப்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அகனிஸ்ட் அப்படின்னு சொன்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ரெஸ்லர்னு அர்த்தம். இதுல ஒரு கேம் வந்து அந்த ஹீரோ இந்த
சாம்சன் அப்படின்ற ஹீரோ வந்து பயங்கரமா விளையாடுவோம். அது என்ன கேம் அப்படின்னு சொன்னா ரெஸ்லிங் கேம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, இதுல எதை வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா யூனிட்டி ஆஃப் டைம் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுல வர்றது மூணு தான் மேஜர் கேரக்டர்ஸ். ஒன்னு வந்து சாம்சன், இன்னொன்னு டாலியா, இன்னொன்னு ஹராப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இதுல சாம்சன் தான் நம்ம மேல இருந்து பாத்துட்டு இருக்க வாரியர், நம்ம ப்ரோட்டகனிஸ்ட் எல்லாமே. இவனுக்கு வந்து நார்மல் ஹியூமனோட ஸ்ட்ரென்த் எல்லாம் இருக்காது. நார்மலா நம்ம ஏதாவது வெயிட் எல்லாம் லிஃப்ட் பண்ணுவோம்ல, அதெல்லாம் தாண்டி ஒரு நிறைய ஹியூமன்ஸ் சேர்த்தா எப்படி ரொம்ப ஸ்ட்ரென்த் சூப்பர் ஹியூமன் மாதிரி அவனுக்கு நம்ம படத்துல காமிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரென்த் தான் யார் காமிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா சாம்சனுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. ஓகே, சாம்சனோட ஒய்ஃபோட நேம் தான் என்னது அப்படின்னு சொன்னா டாலியா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சாம்சனை யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது. அப்ப ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவன் டாலியா கிட்ட உனக்கு கேட்டிருப்பான், ஹஸ்பண்டோட ஹேரை வந்து எனக்கு கட் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. அப்ப டாலியா என்ன பண்ணிருவா அப்படின்னு சொன்னா தன்னோட ஹஸ்பண்டே வந்து பிட்ரே பண்ற மாதிரி பண்ணிருப்பா. ஏன்னா சாம்சனோட மொத்த ஸ்ட்ரென்த்துமே எதுல இருக்கும் அப்படின்னு சொன்னா அவனோட ஹேர்ல தான் இருக்கும். அப்ப அவனோட ஹேரை நம்ம கட் பண்ணி இன்னொருத்தவங்க கொடுத்துட்டோம் அப்படின்றப்ப அந்த ஸ்ட்ரென்த் வந்து அவனுக்கு நார்மல் ஹியூமன் மாதிரி அவன் மாறிடுவான். சூப்பர் ஹியூமன் வந்து நார்மல் ஹியூமனா மாறிடுவான். அப்போ சாம்சன் அந்த நேரம்னு பார்த்து என்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொன்னா அந்த பிலிஸ்டைன்ஸ் ஒரு நேம் கொடுத்திருக்கேன்ல, அவன் வந்து பிடிச்சி அவன் வந்து பிளைண்ட் பண்ணி போட்டுருவான். பைண்ட் பண்ணினா கெட்டி போட்டுருவான் அந்த பெரிய தூண்ல இருந்து. அப்பதான் வந்து சாம்சன் காட் கிட்ட கேட்டு திருப்பி அவரோட பவர் வந்து ரீகெயின் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தூணெல்லாம் உடச்சு வர மாதிரி சீன் வந்து நமக்கு காமிச்சிருப்பாங்க. சரியா, சோ சாம்சன் அவனை பிட்ரே பண்றது அவன் ஒய்ஃப் டாலியா என்ன பண்றா, அவனோட பவர் வந்து ஹேர்ல இருக்கு. அந்த ஹேரை கட் பண்ணி அவங்க கிட்ட வில்லன் கிட்ட கொடுத்துறான். அவன் வில்லன் என்ன பண்ணிடுறான், தூக்கி ஒரு பெரிய தூண்ல கெட்டி போட்டுறான் அப்படின்னு. டாலியா அவ பண்ண தப்புக்காக ஃபர்கிவ்னஸ் கேட்டு அடிக்கடி பிரிசனுக்கு வருவா. பட் ஸ்டில் அவன் யாரும் ஃபர்கிவ் பண்ணவே மாட்டான் அப்படின்னு சொன்னா சாம்சன் வந்து ஃபர்கிவே பண்ண மாட்டான். ஓகேவா, சாம்சன் பிரிசன்ல இருக்கும்போது ஒரு பெரிய ஜெயிண்ட் வந்து அந்த பிரிசனுக்குள்ள இருக்கும். அந்த ஜெயிண்டோட நேம் தான் என்னது அப்படின்னு சொன்னா ஹராப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த ஹராப்பா வந்து அவனை ஆண்டகனைஸ் பண்ணிட்டே இருக்க மாதிரி, ஸோ மென்டலி அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டோரிக்குள்ள காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் ஃபைட் பண்றதுக்கு நம்ம ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்றதுக்கு அப்புறம் காட் கிட்ட கேட்டு அந்த ஸ்ட்ரென்த் அவர் ரீகெயின் பண்ண மாதிரி சாம்சன் அகனிஸ்ட் அவர் வந்து எழுதிருப்பாரு நம்ம மில்டன் வந்து. கிளியரா? இதுல ரெண்டே தான் கேட்பாங்க. அகானிஸ்ட் அப்படின்றது எதை மீன் பண்ணுது, இல்ல என்ன கேமோட ரெஃபரன்ஸ் இதுல வருதுன்னு கேட்பாங்க. வந்து ரெஸ்லிங் க்ளோசர் ட்ராமா நம்ம பார்த்துட்டோம். எதை பார்த்து எடுத்தாங்கன்னா ஓல்ட் டெஸ்டமென்ட். இதுல வர கேரக்டர்ஸ் பார்த்தா சாம்சன், டாலியா, ஹராப்பா. அந்த வில்லனோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா பிலிஸ்டைன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். So these are the characters from Samson Agonist. Okay, what is the publication year? 1671. அதுவும் 1671 தான். இன்னொன்னு என்ன பார்த்தோம் 1671? Paradise Regained. Paradise Regained. அப்ப Paradise Lost எப்ப பப்ளிஷ் ஆச்சு? 1667. 12 books are published ஆனது 1674 அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் மில்டனோட சானட்ஸ். ஷேக்ஸ்பியர் டோட்டலா எத்தனை சானட்ஸ் எழுதியிருப்பாரு? 154 சானட்ஸ் எழுதியிருப்பாரு. அதே மாதிரியே மில்டன் எத்தனை சானட்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. சோ மில்டன் எத்தனை சானட்ஸ் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னா 23 சானட்ஸ் எழுதியிருப்பாரு. ஓகேவா, அது சானட் நம்பர் 18 டைட்டில் மட்டும் கொடுத்திருக்கேன். ஆன் த லேட் மேசக்கர் ஆஃப் பெடிமாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் மட்டும் கொடுத்தேன். ஜஸ்ட் ரீட் 23 சானட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டைட்டில் மட்டும் ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த ஏஜ்ல இந்த டைம் பீரியட்ல இருந்த ப்ரோஸ் ரைட்டர்ஸோட நேம்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கேன். இந்த ப்ரோஸ் ரைட்டர்ஸ்ல ஆல்ரெடி நமக்கு ரெண்டு பேரை கேட்டுட்டாங்க. ஒன்னு வந்து மார்ஜரி கம்பர் chronologyல கேட்டாங்க. செகண்ட் ஒன் வந்து ரிச்சர்ட் ஹூக்கர். டைரக்ட் क्वेश्चन of the laws of ecclesiastical polity அப்படிங்கற அந்த வர்க் டைட்டில் கொடுத்து நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. அந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல யார் இருந்தா அப்படினா ரிச்சர்ட் ஹூக்கர் இருந்தாரு. இவங்க ரெண்டு பேருமே இம்பார்ட்டன்டான ப்ரோஸ் ரைட்டர்ஸ். மீதி எல்லாரும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ரோஸ் ரைட்டர்ஸ் இந்த பீரியட்ல வாழ்ந்தவங்க. உங்களுக்கு பெரியசலா வர்க் எல்லாம் ஒண்ணு கிடையாது. இந்த ஒரு உருவம் கொடுத்திருக்கல, இவ்வளவுதான் அவங்களோட வர்க். ஓகேவா, சோ ஜூலியன் ஆஃப் நார்விச் அப்படின்றது ஒரு ஆத்தரோட நேம். ஜூலியன் ஆஃப் நார்விச் அப்படின்றவங்க அவங்களோட என்ன எழுதிருப்பாங்க அப்படினா ரெவலேஷன்ஸ் ஆஃப் டிவைன் லவ் அப்படின்னு ஒரு வர்க் வந்து எழுதிருப்பாங்க. மார்கரி கெம்ப் வந்து அவங்களோட டைட்டில் வச்சே தான் the book of மார்கரி கெம்ப் அப்படின்னு எழுதிருப்பாங்க. சரியா, அப்புறம் ஜான் மேண்டுவைல் வந்து the voyage and travels அப்படின்னு ஒரு வர்க் எழுதிருப்பாரு. ரிச்சர்ட் ஹூக்கர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு. ஆஃப் த லாஸ் ஆஃப் எக்லாஸ்டிக்கல் பாலிட்டி அப்படின்னு ஒரு வர்க் எழுதிருப்பாரு. அப்புறம் சாம்பல் பாச்சாஸோடது his pilgrimage ஒரு வர்க் எழுதிருப்பாரு. சரியா, அவரோட இன்னொரு வர்க் தான் கொடுத்திருக்கேன், மைக்ரோ காமர்ஸ் ஆர் தி ஹிஸ்டரி ஆஃப் மேன். அது தேவையில்ல, அவரோட ஹிஸ்டரி பில்கிரிமேஜ் மட்டும் படிச்சுக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற ரெண்டு வர்க்ஸ் தரவா பாத்துக்கோங்க. மார்கரி கெம்ப், ரிச்சர்ட் ஹூக்கர் மட்டும். கிளியரா? ஓகேவா, அடுத்து நம்ம பார்க்க போறது சர் தாமஸ் மோர். இவங்க எல்லாரும் குட்டி குட்டியா தான் இருப்பாங்க. ஆனா இவங்க எல்லாரும் கிட்ட இருந்து क्वेश्चन வந்திருக்கு. சரியா, அதனால நான் எது இம்பார்ட்டன்ட் வர்க்னு சொல்லணும் அத ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிட்டு go to the remaining works. சரியா, சோ சர் தாமஸ் மோர் அப்படின்னு சொல்லி பாக்கும்போது 1605ல born ஆகி 1802ல வந்து டிவைஸ் ஆயிருப்பாரு. இவரோட ரிலிஜியோ மெடிசி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான வர்க். எப்ப பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படினா 1642ல ரிலிஜியோ மெடிசி வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ரிலிஜியோ மெடிசி அப்படின்னு சொல்லி பாக்கும்போது அதோட சப்டைட்டில் என்ன அப்படினா the religion of the doctor அப்படின்றது அதோட சப்டைட்டில். வேர்ட் நீங்க அதுல இருந்தே எடுத்துக்கலாம். ரிலிஜியோவை
ரிலிஜியன் மாத்திருக்காங்க. மெடிசின் யார் கொடுப்பா, மெடிசின்ஸ் யார் கொடுப்பா அப்படின்னா டாக்டர் கொடுப்பாங்க. அதனால அது வந்து ரிலிஜியோ மெடிசினா த ரிலிஜியன் ஆஃப் அ டாக்டர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி எழுதிருப்பாரு அப்படின்னு சொன்னா ட்ரைடனோட ரிலிஜியோ லேசி அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இதை பார்த்து ட்ரைடன் வந்து ரிலிஜியோ லேசின்னு எழுதிருப்பாரு. சரியா? சோ ரிலிஜியோ லேசி அப்படின்னு சொல்லி பார்த்தா ட்ரைடன், ரிலிஜியோ மெடிசி அப்படின்னு சொல்லி பார்த்தா தாமஸ் பிரவுன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இவரோட ரிலிஜியோ லேசிக்கு சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா லேமேன்ஸ் ஃபெய்த் அப்படின்றது அதோட சப்டைட்டில். ரெண்டு ஒர்க் பார்த்திருக்கோம். மெடிசின் வந்தா பிரவுன், லாசின் வந்தா ட்ரைடன். லாசியோட சப்டைட்டில் வந்து லேமேன்ஸ் ஃபெய்த், மெடிசியோட சப்டைட்டில் ரிலிஜன் ஆஃப் அ டாக்டர் அப்படின்னு பாக்குறோம். புரியுதா? எஸ் மேம். சூடோடாக்சியா எபிடமிக்கா என்னதுடா? டவுட் இருக்கா இருக்காது? சூடோடாக்சியா எபிடமிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் வந்து எழுதிருப்பாரு தாமஸ் பிரவுன் வந்து. அதோட ஒரு இங்கிலீஷ் டைட்டில் பார்க்கும்போது வல்கர் எரர்ஸ் அப்படின்றது அதோட டைட்டில் 1646ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? அந்த ஏஜ் அந்த டைம் பீரியட எரர்ஸ் எல்லாத்தையுமே கிரிட்டிசைஸ் பண்ணி இந்த சூடோடாக்சியா எபிடமிக்கா அப்படின்ற இந்த ஒர்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு. சோ தாமஸ் பிரவுனோட ரெண்டு மேஜரான ஒர்க் இது வரைக்கும் கேட்டது. ஒன்னு ரிலிஜியோ மெடிசி, அப்புறம் சூடோடாக்சியா எபிடமிக்கா. அந்த ரெண்டு ஒர்க்ஸுமே ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. அவரோட மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த ஒர்க்க சொல்லுவோம் அப்படின்னா ஹைட்ரோடாப்பியா ஆர் ஏர்ன் பரியல் அப்படின்றது அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஹைட்ரோடாப்பியா ஆர் ஏர்ன் பரியல் அப்படின்னு பாக்குறோம். 1658ல இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆகும். இன்னொரு குட்டி ஒர்க் வந்து தி கார்டன் ஆஃப் சைப்ரஸ். இது நீங்க ஏர்ன் பரியல்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஏன்னா ஹைட்ரோடாப்பியா ஆர் ஏர்ன் பரியல் அதுதான் அவரோட மாஸ்டர் பீஸ்னு சொல்லி பாக்குறோம். சொல்லி பாக்குறது மூணு ஒர்க்: ரிலிஜியோ மெடிசி, சூடோடாக்சியா எபிடமிக்கா, ஹைட்ரோடாப்பியா ஆர் ஏர்ன் பரியல். இந்த த்ரீ ஒர்க்ஸ்மே வந்து தாமஸ் பிரவுனுக்கு டெஃபினட்டா தெரியணும். 1642, 1646, 1658 அப்படின்னு பாக்குறோம். கிளியரா தாமஸ் பிரவுன்? எஸ் மேம். கிளியர் கா? எஸ். அடுத்தது தாமஸ் ஃபுல்லர். தாமஸ் ஃபுல்லர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரோட ஆண்ட்ரோனிக்கஸ் ஆர் தி அன்ஃபார்ச்சுனேட் பொலிட்டீஷியன் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. இதே மாதிரி அன்ஃபார்ச்சுனேட் டிராவலர்னு யார் எழுதிருப்பா? சொல்லி கொடுத்திருக்கானா? Unfortunate traveler, the Jack of life, Jack Wilton, if I'm not wrong. சொல்லி கொடுத்திருக்கேன். தாமஸ் நாஷ் இருக்கு. கரெக்ட். தாமஸ் நாஷ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? தாமஸ் நாஷோட ஃபர்ஸ்ட் பிகாரஸ்க் அவர்தான் ஃபர்ஸ்ட் பிகாரஸ்க் நாவல் எழுதிருப்பாரு. தாமஸ் நாஷோட அன்ஃபார்ச்சுனேட் டிராவலர் ஆர் தி ஜாக் ஆர் தி லைஃப் ஆஃப் ஜாக் வில்டன் அப்படின்னு ஒரு ஒர்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு. தாமஸ் நாஷோட தட் இஸ் ஃபர்ஸ்ட் பிகாரஸ்க் நாவல் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1594 அப்படின்னு பார்த்தோம். ரிமெம்பர்? தாமஸ் நாஷ் எதுக்கு கீழ பார்த்தோம்? ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? யூனிவர்சிட்டி விட்ஸ்ல தாமஸ் நாஷ் நிறைய ஒர்க் எழுதிருப்பாரா? தாமஸ் லாஜ் நிறைய ஒர்க் எழுதிருப்பாரா? தாமஸ் நாஷ் தான் எழுதிருப்பாரு. நாஷ் 3 பேர் கூட கொலாபரேட் ஆயிருப்பாருன்னு சொன்ன அந்த கதையை நான் படிக்கும்போது யார் கூட எல்லாம் இருப்பாரு? ஷேக்ஸ்பியர், பென் ஜான்சன், இன்னொருத்தர் ஷேக்ஸ்பியர் கூட பிறந்தவர் தான். கரெக்ட். கிறிஸ்டோபர் மார்லோ. ஷேக்ஸ்பியர் கூட ஏதோ ஒரு கிங்கோட ஒர்க் எழுதிருப்பாரு. ஹென்ரி தி 7 பார்ட் 1 பார்ட் 2 ஏதோ ஒண்ணுல கொலாபரேட் ஆயிருப்பாரு. கிறிஸ்டோபர் மார்லோ கூட வந்து டிடோ தி குயினுக்கு வந்து கொலாபரேட் ஆயிருப்பாரு. பென் ஜான்சன் கூட ஐசல் ஆஃப் டாக்ஸ் அப்படின்ற ஒர்க்ல கொலாபரேட் ஆயிருப்பாரு. அதுதான் வந்து லாஸ்ட் சட்டாரிக்கல் பிளே LOST. ஓகேவா? லாஸ்ட் தொலைஞ்சு போன சட்டாரிக்கல் பிளே பென் ஜான்சன் கூட அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் இவங்க இருக்காங்க தெரியுமா? அந்த லேடி இல்ல, ராபர்ட் கிரீனோட ஏதோ ஒரு ஒர்க்குக்கு ப்ரிஃபேஸ் எழுதிருப்பாங்க. மெனஃபான் அப்படின்ற ஒர்க்குக்கு ப்ரிஃபேஸ் எழுதிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரைட்டர் வந்து ஸ்பென்சரோட தேங்க்யூ சோ மச். தாமஸ் நியூமேன் வந்து அவரோட சொனட்டை திருப்பி எழுதிருப்பாரு. அதுக்கும் ப்ரிஃபேஸ் எழுதிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மிடில்ல இருக்கிற ஒர்க்ஸ் தான் அந்த ஒரு ஸ்டோரி சொல்லி படிக்க வச்சேன்ல. பீல ஸ்டார்ட் ஆகும். பெனிலஸ் பியர்ஸ் பெனிலஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சப்ளிகேஷன் ஆஃப் தி டெவில்னு ஞாபகம் வச்சிருந்தோம். ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். ஸ்ட்ரேஞ்ச் நியூஸ். அதுலதான் வந்து அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்கு ஒரு ஒர்க் வந்து டெடிகேட் பண்ணிருப்பாங்க. பொண்ணுக்கு ஒரு ஒர்க் வந்து டெடிகேட் பண்ணிருப்பாங்க. டியர்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்னமோ ஒன்னு எழுதி வச்சிருப்பாரு அவரு. ஜெருசலம். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஒர்க்ஸ் எல்லாம் எழுதிருப்பாரு. அதுலதான் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பிகாரஸ்க் ஒர்க் அப்படின்னு சொல்லி ஒன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பிகாரஸ்க் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்ஃபார்ச்சுனேட் டிராவலர். ஒரு சப்டைட்டில் என்ன? The Life of Jack. Life of Jack Wilton is a work by Thomas Nash. Publication year என்ன சொன்ன?
அது பக்கத்துலயே அது பக்கத்துலயே எழுதி வச்சுக்கோங்க சரியா. அன்பார்ச்சுனேட் பொலிட்டீஷியன் அப்படின்னு சொன்னா அது தாமஸ் ஃபுல்லர், FULLER, தாமஸ் ஃபுல்லர். ஓகேவா. அன்பார்ச்சுனேட் டிராவலர் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வந்து தாமஸ் நாஷோடது 1594 பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த அன்பார்ச்சுனேட் பொலிட்டீஷியன் அப்படின்ற அந்த ஒர்க்ல யார் வந்து இவர் சட்டையர் பண்ணிருப்பாரு அப்படின்னா ஆலிவர் கிராம்வெல். ஆலிவர் கிராம்வெல் எந்த வருஷம் வந்து ரூலிங்க்கு வந்திருப்பாரு? 1649 to 1649 to 1660. யார் போடுதல்ட்டு வந்திருப்பாரு? Charles I. சார்ல்ஸ் ஒன் வந்து பிஹேட் பண்ண ரூலிங் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா. அவரை சட்டையர் பண்ணிதான் அந்த அன்பார்ச்சுனேட் பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் வந்து தாமஸ் ஃபுல்லர் எழுதிருக்காரு. தாமஸ் ஃபுல்லரோட இன்னொரு ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா ஹிஸ்டரிஸ் ஆஃப் வர்த்திஸ் ஆஃப் இங்கிலாந்து ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. அது வந்து அவரோட அன்பினிஷ்டு பயோகிராபிக்ஸ். ஓகேவா. சோ ஹிஸ்டரிஸ் ஆஃப் வர்த்திஸ் ஆஃப் இங்கிலாந்து தாமஸ் ஃபுல்லரோட தான். ஆண்ட்ரோனிங்கஸ் அது அன்பார்ச்சுனேட் பொலிட்டீஷியனும் அவரோட தான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரியா. தாமஸ் நாஷா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தயவு செஞ்சு போய் யூனிவர்சிட்டி வச்சு ஒரு தடவை எட்டி பார்த்துட்டு வாங்க. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 4 ஒர்க் தனியா பாருங்க, அதுக்கு அடுத்தது அந்த மிடில் பார்ட் தனியா பாருங்க, அப்புறம் அம்மாக்கு என்ன டெடிகேட் பண்ணாங்க, பொண்ணுக்கு என்ன டெடிகேட் பண்ணாங்கன்னு மட்டும் பாருங்க. ஏதோ எலிசபெத் ஸ்பென்சர் அப்புறம் இன்னொரு ஸ்பென்சர்னு ஏதோ வரும் அதுல. சரியா. நெக்ஸ்ட் ஜெரமி டெய்லர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1613 born ஆகி 1667 இருந்து டிவைஸ் ஆயிருப்பாங்க. இவங்களோட ஒர்க் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஹோலி லிவிங் ஹோலி டையிங் ஒர்க் எழுதிருப்பாங்க. இந்த டைட்டில் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும். ஹோலி லிவிங் ஹோலி டையிங் யார் ஒர்க் எழுதினா அப்படின்னு சொன்னா ஜெரமி டெய்லர். 1651 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். 50-51 தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். இவங்களோட ரிமைனிங் 2 ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா 27 sermons 25 sermons எழுதிருப்பாங்க. இவங்க டைட்டிலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஜெரமி டெய்லரோட. ஓகேவா. 25 sermons 27 sermons ஹோலி லிவிங் ஹோலி டையிங் இது எல்லாமே வந்து ஜெரமி டெய்லரோட ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். நெக்ஸ்ட் ஐசக் வால்டனோட ஒரே ஒரு ஒர்க் தான், அது ஆல்ரெடி நெட்ல கேட்டாங்க, த கம்ப்ளீட் ஆங்கிலர் அப்படின்ற ஒர்க். ஓகேவா. இந்த கம்ப்ளீட் ஆங்கிலர் அப்படின்ற அந்த ஒர்க்ல எப்படி क्वेश्चन கேட்டிருந்தாங்க அப்படின்னா எந்த ஒர்க் வந்து ஃபிஷிங் மீன் பிடிப்போம் தெரியுமா, குளத்துல ஆத்துலலாம் போய் அந்த மீன் பிடிக்கிற அந்த ஃபிஷிங் வந்து ஒரு பெரிய ஆர்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்ட்டை செலிப்ரேட் பண்ற மாதிரி எந்த ஒர்க்ல வந்து பேசியிருப்பாங்கன்னு சொல்லி தான் क्वेश्चन கேட்டிருந்தாங்க. கம்ப்ளீட் ஆங்கிலர் அப்படின்ற அந்த ஒர்க்குக்கு கீழே எதை செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஆர்ட் ஆஃப் ஃபிஷிங் வந்து செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. யார் செலிப்ரேட் பண்ணிருப்பா அப்படின்னா ஐசக் வால்டன். அதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா the contemplative man's recreation அப்படின்றது அதோட சப்டைட்டில். இந்த ஒர்க் வந்து அவரோட ஒரே ஒரு ஒர்க், அதுதான் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கும் கூட. இது ஒண்ணு மட்டும் படிச்சுக்கோங்க, that is fine. ஓகேவா. ஐசக் வால்டன் the complete angler 1653 publication, the contemplative man's recreation அப்படின்றது அதோட சப்டைட்டில்னு பாக்குறோம். இதுல எதை செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஆர்ட் ஆஃப் ஃபிஷிங் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதே மாதிரி bow and arrow இதுல பேசிருப்பாங்க, புக் ஆஃப் ஆர்ச்சரி. Thomas ரோஜர் ஆஷமோட ஒர்க் டைட்டில் என்னடா? பப்ளிகேஷன் இயர் 19 கிடையாது 1545. அவரை நம்ம எவ்வளவு பழசுல பார்த்தோம். எங்க நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் அவரை சொல்லி கொடுத்தேன். அப்ப அவரோட ஃப்ரெண்டா பின்னாடி தான் வருவாருன்ற தாட் வரணும். 1545. ஓகேவா. அவரோட இன்னொரு ஒர்க் 1570 பப்ளிஷ் ஆயிருக்கலாம். வாட் இஸ் தி ஒர்க்? The Schoolmaster. ஓகேவா. சோ இப்போ ஐசக் வால்டன் பார்க்கறோம். அவரோட ஒரே ஒரு ஒர்க் ஃபிஷிங் பத்தி பேசுதுன்னு பார்க்கறோம், கம்ப்ளீட் ஆங்கிலர்னு சொல்லிட்டு. गाइस 1 minute. சீசர் Sorry for the interruption. So ஐசக் வால்டனோட நிக்குது சரியா. அடுத்து தாமஸ் ஹாப்ஸோட ஒரே ஒரு ஒர்க்க நிறைய விதவிதமா கேட்டிருக்காங்க. அது என்ன ஒர்க் அப்படின்னு சொன்னா லிவைத்தான் அப்படின்ற ஒர்க் வந்து 1651 பப்ளிஷ் ஆயிருக்கும். இந்த இயரை நான் எப்ப பார்த்தாலும் கேட்பேன், ஏன்னா நிறைய தடவை நெட்ல கேட்ட क्वेश्चन. லிவைத்தான் 1651 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா. இதோட சப்டைட்டில் ரொம்ப பெருசா இருக்கும். அதுல இருக்கிற வேர்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. the matter form and power of a commonwealth ecclesiastical and civil அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா. இதுல எதை பத்தி பேசிருப்பாங்க அப்படின்னு சொன்னா பொலிட்டிக்கல் பிலாசபி பத்தி பேசிருப்பாங்க. கவர்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, கவர்மெண்டோட நேச்சர் என்ன, ஸ்டேபிள் பொலிட்டிக்கல் பவர் வரதுக்கு எதை கிரியேட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி பொலிட்டிக்கல் ரிலேட்டடான திங்ஸ் எதுல பேசிருப்பாங்க அப்படின்னு சொன்னா தாமஸ் ஹாப்ஸ் வந்து லிவைத்தான் அப்படின்ற ஒர்க்ல பேசிருப்பாங்க. அதனால தான் வந்து நம்ம பொலிட்டிக்கல் பிலாசபர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா. மேல பார்த்த ஆத்தர்ஸ்ல இருந்து இப்ப இது வரைக்கும் எல்லாமே குட்டி குட்டியா தான் பாத்திருக்கோம். தாமஸ் பிரவுன்ல இருந்து ப்ரோஸ் ரைட்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஒர்க் தான் சொல்லி கொடுத்தாங்க. பிரவுனுக்கு வந்து ரிலிஜியோ மெடிசின் பார்த்தோம், அடுத்தது சூடோடாக்சியா எபிடமிக்கான்னு பார்த்தோம், அப்புறம் ஹைட்ரோ
ட்ரோஃபியா ஏர்ன் பரியல்னு பார்த்தோம். தாமஸ் ஃபுல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்பார்ச்சுனேட் பொலிட்டிஷியன் ஞாபகம். நான் இது எப்படி ஞாபகம் வச்சிருந்தேன் அப்படின்னா, பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே எப்பவுமே நிறைய காசு வச்சிருப்பாங்க. ஏன்னா எல்லாத்துலயும் ஆட்டை போட்டு நிறைய வச்சிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு எப்பவுமே ஃபுல்லா இருக்கும். அப்ப அதுல என்ன வரும் அப்படின்னா பொலிட்டிஷியன் ஒரு வேர்ட் வரும். அப்ப அன்பார்ச்சுனேட் பொலிட்டிஷியன் வந்து இவரோட அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெரமி டெய்லர் நான் ரொம்ப ஈஸின்னு சொன்னேன். 27 sermons, 25 sermons, holy living, holy dying. 1650, 1651. 1651 சொல்லி பார்க்கும்போது நம்ம லெவைத்தானும் 1651 தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். இது நடுவுல ஃபிஷிங் பத்தி பேசின ஒரே ஒரு ஒர்க் என்ன அப்படின்னா கம்ப்ளீட் ஆங்கிலர். அது வந்து ஐசக் வால்டனோடது கான்டெம்ப்ளேட்டிவ்ஸ் மேன்ஸ் ரீக்ரியேஷன் அப்படின்றத அதோட சப்டைட்டில்னு பாக்குறோம். கிளியரா முடிச்சிட்டோம் நம்ம. எஸ் மேம். இப்போ என்ன ஏஜ் கம்ப்ளீட் பண்ணோம் நம்ம? யாரோட முடிஞ்சது? அடுத்த பீரியட் ரெஸ்டோரேஷன் ஏஜ். அப்ப அதுக்கு முந்தின ஏஜ் என்னது? பியூரிட்டன் இன்டராகிராம் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல கேர்லின் ஏஜ். அதுலதான் நம்ம கெவாலியர் போயிட்ஸ் மெட்டாபிசிக்கல் போயிட்ஸ் எல்லாரும் பார்த்தோம். சரியா? அதுக்கு அடுத்து தான் என்ன அப்படின்னு சொன்னா ரெஸ்டோரேஷன் பீரியட். யார் வந்து ரெஸ்டோர் பண்றா? சார்ல்ஸ் II. யார் கிட்ட இருந்து ரெஸ்டோர் பண்றாரு? ஆலிவர் கிராம்வெல். ஆலிவர் கிராம்வெல் எந்த வருஷம் இறந்து போனார் உண்மையாவே? 1658. ஆனா அவரோட டைம் பீரியட் எப்ப முடியுதுன்னு நம்ம கன்சிடர் பண்றோம்? 1660. அந்த மீன் டைம் 8 monthsல யார் ரூலிங் பண்ணிருப்பா? ரிச்சர்ட் கிராம்வெல் அப்படின்னு சொல்லி பாக்கலாம். ஏன் ஜேம்ஸ் சொன்னீங்க ஜமல்? ஓகே சரியா? சோ ரெஸ்டோரேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ரெஸ்டோரேஷன் பீரியட் வந்து 1660 ல இருந்து 1700 வரைக்கும் அப்படின்னு சொல்லி ரெஸ்டோரேஷன் பீரியட் டோட்டலா பாக்குறோம். ஓகேவா? அப்ப யார் வந்து ரெஸ்டோர் பண்றா அப்படின்னு சொன்னா சார்ல்ஸ் II வந்து ரெஸ்டோர் பண்றாரு. யார் கிட்ட இருந்து இடத்தை காப்பாத்துறாரு, த்ரோனை காப்பாத்துறாரு அப்படின்னு சொன்னா பியூரிட்டன் இன்டராகிராம். தட் மீன்ஸ் ஆலிவர் கிராம்வெல் ஃபேமிலி கிட்ட இருந்து அந்த மொனார்கியை டோட்டலா எண்ட் பண்ணி விட்டுட்டு யார் ஸ்டார்ட் பண்றா அப்படின்னு சொன்னா சார்ல்ஸ் II வந்து ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ 1660 he restored அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த டைம் பீரியட்ல தான் தியேட்டரோட பேண்ட்ல பிகாஸ் ஆல்ரெடி சொன்ன ஆலிவர் கிராம்வெல் வந்து ஒரு பியூரிட்டன். அவர் பியூரிட்டன் அப்படின்றதுனால பிளஷரபிளான லைஃப் மக்கள் வந்து வாழக்கூடாது அப்படின்றதுனால இந்த டிராமா எழுதுறது, வைக்கிறது, கொண்டாடுறது இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையும் அவர் பேன் பண்ணி தூர போட்டுட்டாரு. அப்போ சார்ல்ஸ் II த்ரோனுக்கு வந்ததுமே முத வேலை அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா தியேட்டர்ஸோட பேன் வந்து லிஃப்ட் பண்ணிருப்பாரு. பேன் அப்படின்னு சொன்னா பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த வந்து லிஃப்ட் பண்ணிருப்பாரு. அப்ப லிஃப்ட் ஆன இயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 1660 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சார்ல்ஸ் II டைம் பீரியட்ல முக்கியமா எதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா பிரெஞ்ச் கிளாசிசிசமோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருந்திருக்கும். பிகாஸ் அவரோட எக்ஸைல் டைம் பீரியட்ல எக்ஸைல் அப்படின்னு சொன்னா அவங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் ஆலிவர் கிராம்வெல் ரூலிங்ல இருந்த பீரியட்ல நம்ம கண்ணில் சிக்கணும் அப்படின்னா நம்மளையும் போட்டுருவாரு அப்படின்ற பயத்துல அவர் எங்க போயிருந்திருப்பாரு அப்படின்னா பிரான்ஸ்ல தான் அவரோட எக்ஸைல் டைம் பீரியட்ல ஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு. பிரான்ஸ்ல இருந்ததுனால அவருக்கு எதோட இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தியா இருந்திருக்கும் அப்படின்னா பிரெஞ்சோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருந்திருக்கும். அப்ப அது எதுல இன்வால்வ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல இருக்க ஆர்ட், லிட்டரேச்சர், பிலாசபி எல்லாத்துலயும் கூட அது வந்து மிங்கிள் ஆயிருக்கும். அதனாலதான் எதோட இன்ஃப்ளூயன்ஸ் அதுல வெக்காபுலரியில நமக்கு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னா பிரெஞ்சோட இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு இங்கிலீஷ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ரெஸ்டோரேஷன் பீரியட்ல நடந்த கலாமிட்டிஸ் தான் நடந்த வார் என்னென்ன இயர்லாம் எப்படி படிக்கணும்னு சொல்லி நம்ம எப்படி நம்ம ஓப்பனிங்ல 100 years வார் ஆஃப் ரோசஸ், தியேட்டரோட இயர், பிளேகோட இயர் என்ன, கிரேட் ஃபயரோட இயர் என்ன, இந்த மாதிரி இயர்ஸ் எல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணோமோ அதே மாதிரியே இந்த டைம் பீரியட்ல கலாமிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டச் வார். ஓகேவா? சோ டச் வார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1654 to 1655 ஒரே ஒரு வருஷம் தான் நடந்திருக்கும் டச் வார் வந்து. அதுக்கப்புறம் பிளேக் வந்து திருப்பியும் ப்ரோக் அவுட் ஆயிருந்திருக்கும். அதுதான் வந்து 1665ல வந்து பிளேக் ப்ரோக் அவுட் ஆயிருக்கும். கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் வந்து 1666. கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் அப்படிங்கிற டைட்டில்ல யார் வர்க் எழுதிருப்பா? நேத்து சொல்லி கொடுத்தேன். கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் டைட்டில் வச்சிருப்பாரு. அதுக்காக உள்ள ஃபயரை பத்தி பேசினாரான்னு சொல்லி கேட்டா பேசிருக்க மாட்டாரு. டிக்கன்ஸோட லிட்டில் டாரட்டை பத்தி பேசி வச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னேன். மார்ஷல் சியா பிரிசன் சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கா? என்னடா? சார்ல்ஸ் டிக்கன்ஸோட வர்க். ஆமா, சார்ல்ஸ் டிக்கன்ஸோட வர்க்க பத்தி உண்மையாவே அதுக்குள்ள பேசிருப்பாங்க. கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் அப்படின்ற டைட்டில்ல யாரு வர்க் எழுதிருப்பான்னு சொல்லி கேக்குறேன். டிக்கன்ஸோட புக் திருப்பி பாத்தீங்கன்னா இதுல ரிலேட்டட் டைட்டில்ல இருக்கும். யாரு? பீட்டர் ஆக்கியார்ட். கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் அப்படின்னு சொல்லி யார் வர்க் எழுதிருப்பா அப்படின்னு சொன்னா பீட்டர் ஆக்கியார்ட் தான் எழுதிருப்பாரு. அந்த கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் அப்படின்ற டைட்டிலுக்குள்ள பீட்டர் ஆக்கியார்ட் உண்மையாவே கிரேட் ஃபயரை பத்தி தான் பேசினாரா அப்படின்னு சொல்லி கேட்டா அதை பத்தி பேசல. அவர் எதை பத்தி பேசினாரு அப்படின்னு சொன்னா டிக்கன்ஸோட லிட்டில் டாரட்டை பத்தி பேசினாரு. பார்த்தோமா? அது பக்கத்துல கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் இஸ் a work by பீட்டர் ஆக்கியார்ட்னு எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் திருப்பி மறந்து போகாது.
சோ உண்மையாவே கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா 1666. பிளேக் எப்போ ப்ரோக் அவுட் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1665. ஓகேவா? அந்த பிளேக் ப்ரோக் அவுட் ஆன இயர்ல இருந்து யார் வந்து இது மெயின்டைன் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா டேனியல் டிஃபோ வந்து ஒரு ஜர்னல் மாதிரி மெயின்டைன் பண்ணிருப்பாரு. அதனால ஜர்னல் ஆஃப் பிளேக் இயர் அப்படின்னு சொல்லிட்டு 1722ல அது வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. சரியா? டேனியல் டிஃபோவோட பென் நேம் என்ன நம்ம இன்னொரு இடத்துல பார்த்தோம், நான் சொல்லி கொடுத்தேன் இந்தியன் ரைட்டிங்ல. சரி ஜமல் உங்க மைக் ஆன்ல இருக்கு. திமோத்தி க்ரூசோ. ஓகேவா? டேனியல் டிஃபோ பாத்துட்டு இருக்கும்போது ஐ மீன் டேனியல் டிஃபோவோட பென் நேம் வந்து திமோத்தி க்ரூசோ. அப்ப திமோத்தி அப்படின்னு சொல்லி யாரோட பென் நேம் நான் சொல்லி கொடுத்தேன்? கைஸ் லைன்ல இருக்கனா? இருக்கேன்ல. சரி நான் குழப்ப விரும்பல, நானே சொல்றேன் எங்க பார்த்தோம்னு சொல்றேன். மிக்கேல் மதுசூதன் டட் அப்படின்னு சொல்லி இந்தியன் ரைட்டர்ல ஒருத்தர பாத்துட்டு இருந்தோம். சரி, அவர் பொண்ணுங்க நேம்ல தான் எல்லாத்தையுமே எழுதுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த கேபிட்டிவ் லேடி அப்புறம் இஸ் திஸ் சிவிலைசேஷன் எழுதிருப்பாரு. அந்த கேபிட்டிவ் லேடி அப்படின்றது அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டுக்காக எழுதின ஒர்க்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணும்போது அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஒரு பென் நேம்ல தான் அவர் வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாரு, மிக்கேல் மதுசூதன் டட். அந்த பென் நேம் தான் என்ன அப்படின்னா திமோத்தி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அந்த திமோத்தி பார்க்கும்போது அப்ப யாரோட பென் நேம் வந்து திமோத்தி க்ரூசோ அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்பதான் நான் யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் அப்படின்னா டேனியல் டிஃபோ உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். அங்கதான் நம்ம டேனியல் டிஃபோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஞாபகம் வந்துருச்சா? எஸ் மேம். அதர்ஸ் எஸ் ஓகே. சோ பிளேகோ வந்து ப்ரோக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அது ரிலேட்டடா வர்க் எழுதினது யாரு அப்படின்னா டேனியல் டிஃபோ. டேனியல் டிஃபோவோட தி ஜர்னல் ஆஃப் பிளேக் இயர்னு ஒரு வர்க் இருக்கு. அது பப்ளிகேஷன் இயர் இஸ் இம்பார்ட்டன்ட் 1722. ஓகேவா? அப்புறம் கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் நடந்த வருஷம் வந்து 1666. அதே 1666 ஐ மீன் அந்த கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் அப்படின்ற டைட்டில்ல யார் வர்க் எழுதிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பீட்டர் ஆக்கியார்ட் வந்து வர்க் எழுதிருப்பாரு. அதுக்குள்ள யாரை பத்தி பேசியிருப்பாரு அப்படின்னா டிக்கன்ஸோட லிட்டில் டாரட் பத்தி பேசியிருப்பாருன்னு பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தது பாப்பிஷ் பிளாட் அப்படின்றப்போ 1678ல வந்து இந்த பிளாட் வந்து போடுவாங்க. பிளாட் அப்படின்றப்போ எப்படி நம்ம வந்து ஜேம்ஸ் ஒன்ன கொலை பண்றதுக்கு ஒரு பிளாட் போட்டாங்க. அது என்ன பிளாட்? கன் பவுடர். அதுக்கு இன்னொரு டைட்டில் வச்சு அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் வரைக்கும். அது என்னது? கை ஃபாக்ஸ் டே. கை ஃபாக்ஸ் டே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. அதே மாதிரியே சார்ல்ஸ் செகண்ட் வந்து அசாசினேட் பண்றதுக்காக கேத்தலிக்ஸ் எல்லாரும் சேர்ந்து டிட்டஸ் ஓட்ஸ் அப்படின்ற ஒரு பர்சனோட பேச்சை கேட்டு என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு பிளாட் வந்து போட்டிருப்பாங்க. அந்த பிளாட்டோட நேம் தான் என்ன அப்படின்னு சொன்னா பாப்பிஷ் பிளாட் அப்படின்னு பாக்குறோம். சோ பாப்பிஷ் பிளாட்டோட இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1678 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? 1678 கேத்தலிக்ஸ் வந்து யார் லீட் பண்ணா அப்படின்னா டைட்டஸ் ஓட்ஸ் அப்படின்ற பர்சன் வந்து லீட் பண்ணாங்க. யார் அசாசினேட் பண்றதுக்காக போட்ட பிளான்? சார்ல்ஸ் செகண்ட் அசாசினேட் பண்றதுக்காக போட்ட பிளான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தென் சிவில் வார் உங்களுக்கே தெரியும் எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லி 1642 to 46 வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் தியேட்டர் பேன் வந்து எப்ப லிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா 1660. ஓகேவா? அப்புறம் பிஷப் வாரும் ஒரு வருஷம் தான் நடந்திருக்கும். 1639ல இருந்து 1640 வரைக்கும் நடந்திருக்கும். அப்புறம் எக்ஸ்க்ளூஷன் பில் வந்து 1679ல நடந்திருக்கும். எக்ஸ்க்ளூஷன் பில் அப்படின்னா என்னன்றதை நான் கீழே சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? எக்ஸ்க்ளூஷன் பில்லோட இயர் வந்து இம்பார்ட்டன்ட். அப்படின்னா என்ன அப்படின்றத நான் கீழே கதை சொல்லும் போது சொல்லி கொடுக்குறேன். இப்போ இது வரைக்கும் கலாமிட்டிஸ் கிளியரா? கிளியர்க்கா? இதுல ஏதாவது புரியாம இருக்கா? இல்லடா அடுத்த ஸ்டோரி போலாம்ல? போலாம்ப்பா. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்க்ளூஷன் கிரைசிஸ். இதுதான் நான் மேல வந்து எக்ஸ்க்ளூஷன் பில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகேவா? எக்ஸ்க்ளூஷன் கிரைசிஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய கதை. ஒரு நம்ம சொந்தக்காரங்க கதை ஏதாவது நம்ம கேட்டா கேட்போம் அந்த மாதிரி கேளுங்க. அது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி மாதிரி போகும். என்ன பஞ்சாயத்து எதனால அந்த பில்ல வந்து பாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார்ல்ஸ் செகண்ட்ல இருந்து கதை ஆரம்பிக்குது. ஓகேவா? சார்ல்ஸ் செகண்ட் வந்து த்ரோனை ரெஸ்டோர் பண்றாரு அப்படின்றதோட கதை இப்ப நிக்குது. 1660 எடுத்திருக்கோம். ரெஸ்டோரேஷன் ஏஜ் நம்ம பாத்துட்டு இருக்கோம். அப்ப சார்ல்ஸ் செகண்ட் வந்து த்ரோனை பிடிச்சாரு. 1660ல த்ரோனை பிடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆகுது. அவங்க யாரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? கேத்ரின் அப்படின்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு நிறைய மிஸ்கேரேஜ் ஆகுது. ஆல்ரெடி நான் சொன்ன ஸ்டோரி புதுசா கேட்க கூடாது. சரியா? நிறைய குழந்தைங்க வந்து உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிருக்கும். உங்களுக்கு குழந்தையே கிடையாது. அப்ப சார்ல்ஸ் செகண்ட் என்ன பண்ணிருப்பாரு, வெளியில இன்னொரு உமன் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாரு. அப்ப இல்லெலிஜிமேட்டா ஒரு பையன் வந்து பிறந்திருப்பான். அந்த பையனோட நேம் தான் என்ன சொல்லி கொடுத்தேன்? ஜேம்ஸ் ஸ்காட். அவனோட பட்டம் என்னது? டியூக் ஆஃப் கரெக்ட். டியூக் ஆஃப் மான்மவுத் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அப்போ அவன் தான் வந்து இல்லெலிஜிமேட் சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா? அவன் வந்து யார் கூட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருப்பான். அந்த சண்டே வந்து நம்ம மான்மவுத் ரிபெல்லியன் சொல்லுவோம். அங்கிள் கூட சண்டை போட்டு அந்த அங்கிள் யாரு? ஜேம்ஸ் கிங்.
ஜேம்ஸ்டர் 2 ஓகேவா சோ இதுதான் வந்து இப்ப கரண்டா இருக்கிற பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அந்த இடத்துல ஓகேவா அப்போ சார்ல்ஸ் செகண்டுக்கு பையன் உண்மையாவே கூட பிளட் ரிலேஷன்ல பையன் இல்ல அப்படின்றப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு டீம் வந்து அந்த சொசைட்டில பிரிறாங்க என்னன்னு பிரிறாங்க அப்படின்னா ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் பிரிறாங்க அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட நேம் என்ன அப்படின்னா விக்ஸ் அண்ட் டோரிஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பிரிறாங்க சரியா எப்படி ரெண்டு குடும்பம் அடிச்சிட்டு இருந்தா அந்த குடும்பத்துக்குள்ளேயே அங்க பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் அந்த குடும்பத்துல அடிச்சிட்டு இருக்காங்க இல்லெலிஜிமேட் சன்னா இல்லனா வேற யாரையாவது கூட்டிட்டு வந்து ரூல் பண்ண வைக்கலாமா இல்ல அந்த அங்கிளே ரூல் பண்ணட்டுமா அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு அப்போ இத வச்சு பாலிடிக்ஸ் நடத்துறாங்க அந்த ரெண்டு பாலிடிக்ஸோட டைட்டில் இந்த ஹெட்டோட நேம்ஸ் என்ன அப்படின்னா விக்ஸ் அண்ட் டாரிஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஓகேவா சோ விக்ஸ் வந்து யாரை சப்போர்ட் பண்றாங்க அந்த விக்ஸ் அப்படின்ற பொலிட்டிக்கல் பார்ட்டி யாரை சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஜேம்ஸ் ஸ்காட் டியூக் ஆஃப் மான்மவுத் அந்த இல்லெலிஜிமேட் சன்னை வந்து சப்போர்ட் பண்றாங்க ஓகேவா அவன் தான் வந்து பதவிக்கு வரணும் சார்ல்ஸ் செகண்ட் இறந்து போனதுக்கு அப்புறம் அவன் தான் வந்து பதவிக்கு வரணும் அப்படின்ற அந்த விக் பார்ட்டி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப டோரிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த அங்கிள் ஜேம்ஸ் செகண்ட் இருக்காரு அந்த வயசானவர் அவர் தான் வந்து பதவிக்கு வரணும் பிகாஸ் அவர் தான் பிளட் லைன் பண்ணி பார்த்தா அவர் தான் வந்து அடுத்து வரணும் எப்படி நீங்க வந்து அவரோட பிளட்டே இல்லாம ஒரு இல்லெலிஜிமேட் சன்னை வந்து நீங்க த்ரோன்ல விடலாம் அப்படி ஒருத்தர் வந்து ரூல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க யாரும் சண்டை போடுறாங்க ஜேம்ஸ் 2 ஜேம்ஸ் ஸ்காட்டும் சண்டை போடுறாங்க அந்த டூ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட நேம் என்ன விக்ஸ் அண்ட் டோரிஸ் விக்ஸ் அண்ட் டோரிஸ் ஓகேவா இதுல ஒரே ஒரு ரிலீஜியஸ் கதை மட்டும் ஆட் ஆகும் யாரோட ரிலீஜன் என்னன்றது மட்டும் சொல்லிக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க ஜேம்ஸ் செகண்டோட ரிலீஜன் என்ன அப்படின்னு சொன்னா இஸ் ஆர்சினா ரோமன் கேத்தலிக் ஓகேவா அப்போ ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்லி இருக்காங்க விக்ஸ் அண்ட் டோரிஸ் ஓகேவா அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்றத அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க விக் வந்து ஜேம்ஸ் ஸ்காட்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க டோரி வந்து ஜேம்ஸ் செகண்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த விக் அப்படின்ற பொலிட்டிக்கல் பார்ட்டில அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை யாரோ ஒருத்தங்க ஃபவுண்ட் பண்ணிருக்கணும்ல கண்டுபிடிச்சிருக்கணும்ல அதை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு சொன்னா ஆந்தனி ஆஷ்லி கூப்பர் அப்படின்ற ஒரு பர்சன் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க யாரோட மைக்கோ ஆன்ல இருக்கு கைண்ட்லி ஆஃப் தம் நான் ஒரு ஃப்ளோல ஸ்டோரி எடுத்துட்டு போகணும் அப்பதான் புரியும்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சோ அந்த விக் பார்ட்டிக்கு ஃபவுண்டர்னு ஒருத்தங்க இருப்பாங்க ஓகேவா அது ஃபவுண்ட் பண்ணது யாரு அப்படின்னு சொன்னா ஆந்தனி ஆஷ்லி கூப்பர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த விக் பார்ட்டியை அந்த ஆந்தனி ஆஷ்லி கூப்பரை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஏர்ல் ஆஃப் ஷாஃப்ஸ்பரி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த ஃபவுண்டருக்கு என்ன ஆசை அப்படின்னு சொன்னா ரோமன் கேத்தலிக்ஸ்ல இருக்கிற யாருமே த்ரோனுக்கு வரவே கூடாது அப்படின்றது அவனோட எண்ணம் அப்ப ரோமன் கேத்தலிக் யாரு ஜேம்ஸ் செகண்ட் ஆல்ரெடி ரோமன் கேத்தலிக் தான் அப்ப அதனாலதான் அவன் என்ன பண்றாரா அப்போஸ் பண்றாரு ஜேம்ஸ் செகண்ட் வந்து த்ரோனுக்கு வரக்கூடாது ரோமன் கேத்தலிக்ஸ் ரூலே பண்ணக்கூடாது த்ரோனை வந்து அப்படின்னு சொல்லி யாரு நினைக்கிறா அப்படின்னா ஆந்தனி ஆஷ்லி கூப்பர் ஃபர்ஸ்ட் ஏர்ல் ஆஃப் ஷாஃப்ஸ்பரி வந்து நினைக்கிறாரு அவர்தான் எதோட ஃபவுண்டர் அப்படின்னு சொன்னா விக் பார்ட்டியோட ஃபவுண்டர் அவர் யாருக்கு இப்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த இல்லெலிஜிமேட் சன் ஜேம்ஸ் ஸ்காட் டியூக் ஆஃப் மான்மவுத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஏன் சப்போர்ட் பண்றாரு அப்படின்றத பேஸ்மெண்ட் ரீசன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர் ரிலீஜியஸ் வச்சு தான் அந்த இடத்துல பஞ்சாயத்து பண்ணாரு அவர் இல்லெலிஜிமேட் சன்னா லெஜிமேட் சன்னா அதெல்லாம் கவலையா அவருக்கு கிடையாது அவரை பொறுத்தவரை ஆர்சி ரோமன் கேத்தலிக்ல இருக்கிற ஒருத்தன் த்ரோனுக்கு வரவே கூடாது இங்கிலீஷ் அப்படின்றது ஆந்தனி ஆஷ்லி கூப்பரோட ஒரே ஒரு தாட் ஓகேவா இப்போ ஆந்தனி ஆஷ்லி கூப்பர்ஸ் கூட இன்னொருத்தனும் ஒருத்தர் ஃப்ரெண்டா இருப்பான் ஓகேவா அந்த விக் பார்ட்டில இன்னொருத்தர் இருப்பான் அவன் யாரு அப்படின்னு சொன்னா ஜார்ஜ் வில்லர்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அவன் வந்து டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூஷன் பில் அப்படின்னு ஒரு பில்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க அந்த பில்ல பொறுத்தவரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரோமன் கேத்தலிக்ஸ்ல இருக்கிறவங்க யாருமே இங்கிலீஷ் த்ரோனை இன்ஹெரிட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பில்ல வந்து நீங்க பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து எடுத்துட்டு வராங்க கவர்மெண்ட்டுக்கு ஓகேவா அப்போ அந்த பில்ல கொண்டு வந்ததுனால தான் ஷாஃப்ஸ்பரி மேல திருப்பி ஒரு தடவை கேஸ் போட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆப்போசிட் டீம்ல இருக்கவங்க ஷாஃப்ஸ்பரியை திருப்பி ஜெயில போட்டுருவாங்க இதுதான் வந்து எக்ஸ்க்ளூஷன் பில்லோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி கதை புரிகிறதா எஸ் மேம் இந்த கதை புரியாதான் நீங்க ட்ரைடனை படிக்க முடியும் ஏன்னா ட்ரைடன் சுத்தமா புரியவே புரியாது ஏன்னா அவர் எப்ப பார்த்தாலும் திட்டி யார் எழுதிருப்பாரு அப்படின்னா ஏர்ல் ஆஃப் ஷாஃப்ஸ்பரி திட்டிருப்பாரு ஜார்ஜ் வில்லர்ஸ் திட்டிருப்பாரு விக் பார்ட்டியை திட்டிருப்பாரு இப்படியே மாத்தி ரெண்டு பேரும் திட்டிட்டே இருப்பாங்க எப்படி பென் ஜான்சன்ல வார் ஆஃப் தியேட்டர்ஸ்ல மாஸ்டர் டெக்கர் பென் ஜான்சன் எப்படி சண்டை போட்டுப்பாங்களோ அதே மாதிரி தான் ட்ரைடனுக்கு கீழே ஏர்ல் ஆஃப் ஷாஃப்ஸ்பரி ஐ மீன் ஆந்தனி ஆஷ்லி கூப்பர்ஸ் ஜார்ஜ் வில்லர்ஸ் அப்புறம் நம்ம ட்ரைடன் இவங்க மூணு பேரும் மாத்தி சண்டை போட்டுப்பாங்க அந்த மாத்தி சண்டை போடுறதுதான் ட்ரைடன் அவ்வளவு ஒர்க் எழுதி வச்சிருப்பாரு சோ பேக்ரவுண்ட் ஸ்டோரி இஸ் இம்பார்ட்டன்ட் யாரு விக் யாரு டோரி யாரை சப்போர்ட் பண்றா விக்கோட ஃபவுண்டர் யாரு எக்ஸ்க்ளூஷன் பில்னா என்ன எந்த வருஷம் பாஸ் பண்ணாங்க அதனால தூக்கி ஷாஃப்ஸ்பரியை ஜெயில போட்டாங்க இதுதான் கதை கிளியரடா கிளியர் மேம் கிளியர் ஓகேவா இப்போ ஜேம்ஸ் செகண்ட் சார்ல்ஸ் செகண்ட் இறந்து போனதுக்கு அப்புறம் யார் ரூலிங் வந்திருப்பா அப்படின்னா ஜேம்ஸ் செகண்ட் தான் வந்திருப்பாரு மாமாக்காரர் தான் வந்திருப்பாரு 1685 இருந்து 1688 வரை 3 வருஷம் தான் இருந்திருப்பாரு ஓகேவா அவருமே ப்ரோ பிரெஞ்ச் அண்ட் ப்ரோ கேத்தலிக் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஓகே இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஜேம்ஸ் ஸ்காட்டுக்கும் ஜேம்ஸ் செகண்டுக்கும் நடந்த சண்டை தான் நம்ம என்ன ரிபல்லியன் சொல்றோம் மான்மவுத் ரெபெலியன் அதோட இயரும் என்ன அப்படின்னு சொன்னா 1685 தான் மான்மவுத் ரெபெலியனோட ஓகேவா இந்த ஜேம்ஸ் செகண்ட் ஆசைக்காக 3 வருஷம் ரூல் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் யார் வந்திருப்பா glorious revolution
க்ளோரியஸ் ரெவல்யூஷன் நடந்திருக்கும். க்ளோரியஸ் ரெவல்யூஷனோட இயர் என்ன? 1688 ல இருந்து 1702. 1688 ல இருந்து 1702 வரைக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். க்ளோரியஸ் ரெவல்யூஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பிளட்லெஸ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? அப்ப க்ளோரியஸ் ரெவல்யூஷன் கூட எப்ப நீங்க சண்டை போட்டதெல்லாம் போதும், நீங்க ஒரு ஓரமா போங்க, நாங்க பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல இருந்து நாங்க ரூல் பண்ண வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை தூக்கிட்டு வராங்க? மேரி த டூவும் வில்லியம் த ஓகேவா? இவங்க ரெண்டு பேரையும் தூக்கிட்டு வந்து இவங்களே இப்ப ரூல் பண்ணட்டும், 1688 ல இருந்து 1702 வரைக்கும் இவங்களே ரூல் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி சுத்திக்கு வைக்கிறாங்க. ஓகேவா? அப்போ இவங்க ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன சண்டை வந்திருக்கும் அப்படின்னா ஜக்கோபைட் ரைசிங் அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை வந்திருக்கும். அங்க எப்படி நம்ம மேன்மவுத் ரெபல்லியன் அப்படின்னு சொல்றோமோ, ஜேம்ஸ் ஸ்காட்டுக்கும் ஜேம்ஸ் சண்டை 2க்கும் நடந்த சண்டையை வந்து நம்ம மேன்மவுத் ரெபல்லியன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்போ ஜக்கோபைட் ரைசிங்னா என்ன அப்படின்னு சொன்னா, க்ளோரியஸ் ரெவல்யூஷன்ல வில்லியம் III தி ஆரஞ்ச் அவங்களோட வைஃப் மேரியும் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா. ஓகேவா? இவங்க ரெண்டு பேரும் அந்த த்ரோன்ல ரூல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா லீகலா கேட்டா கிடையாது. பட் ஆள் இல்ல அப்படின்றதுக்காக அங்க இருந்து தூக்கிட்டு வந்து மருமகனையே வந்து ரூல் பண்ண வச்சிட்டு இருக்காங்க. அப்போ இது பிடிக்காம யாரு சண்டைக்கு வரா அப்படின்னு சொன்னா ஜேம்ஸ் II சன். அந்த 3 வருஷம் ஒருத்தர் ஆசைக்கு ரூல் பண்ணிட்டு போனாரு தெரியுமா, அவருக்கு கண்டிப்பா பையன் இருக்கும்ல, பையன் கிராண்ட் சன், அவங்க எல்லாரும் வந்து எதை சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா சண்டை போடுறாங்க அப்படின்னா நாங்க தான் ரூல் பண்ணோம். பிளட் படி பார்த்தா அண்ணன் இல்ல, சார்ல்ஸ் II இறந்து போயிட்டாரு, அவருக்கு எந்த ஒரு ஹையரும் இல்ல, அவருக்கு இல்லெலிஜிபிள் சன் மட்டும் தான் இருக்காரு. அப்ப நியாயப்படி பார்த்தா தம்பிக்கு தானே வரணும். அப்ப ஜேம்ஸ் II தானே, அப்ப அவருக்கு நாங்க பையன் பசங்களா இருக்கும், கிராண்ட் சன்ஸ்லாம் இருக்கும், நாங்க ஏன் அதை ரூல் பண்ணக்கூடாது, நீங்க ஏன் வந்து பொண்ணு கட்டி கொடுத்த இடத்துல வந்து தூக்கிட்டு வந்து ரூல் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அந்த சண்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஜக்கோபைட் ரைசிங் அப்படின்னு சொல்றோம். ஜக்கோபைட் ரைசிங் எப்பலாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா 1715 1745 நடந்திருக்கும். நீங்க கேட்கலாம் ஏன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவங்க சண்டை தான் போட்டுட்டு இருப்பாங்க. ஜக்கோபைட் ரெபல்லியன் வந்து 2 தடவை நடந்திருக்கும், 1715 1745. இயரை மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? நமக்கு ஹிஸ்டரி வந்து இவ்வளவு தெரிஞ்சா போதும். அதுக்கு மேல இன் டெப்த்ல ஏன் சண்டை போட்டுட்டாங்க, எதுக்கு சண்டை போட்டுட்டாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இயர் இஸ் இம்பார்ட்டன்ட். 1715 1745. கிளியரா? ஓகேவா? இந்த ஜக்கோபைட் ரிபெல்லியன் அந்த ரெபெல்லியனை பத்தி யார் பேசிருப்பா அப்படின்னு சொன்னா வால்டர் ஸ்காட். வால்டர் ஸ்காட்டுக்கு நமக்கு என்ன வர்க் தெரியும் ஆல்ரெடி? நான் முதல்ல சொல்லி கொடுத்தல வால்டர் ஸ்காட். அவரோட நாவல்ஸ் எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவோம்டா? வேவர்லி நாவல். கரெக்ட், வேவர்லி நாவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா? அதே டைட்டில்ல அவர் வேவர்லி அப்படின்னு ஒரு ஒர்க்கும் எழுதியிருப்பாரு. ஓகேவா? வேவர்லி நாவல்ஸ் தான் அவரோட நாவல்ஸ் எல்லாமே சொல்லுவோம். அவர் வேவர்லி அப்படின்னு ஒரு ஒர்க்கும் எழுதியிருப்பாரு. 1814 அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? அதுக்கு கீழ ஐ மீன் அந்த ஒர்க்ல பேக்ரவுண்ட் வந்து என்ன பேக்ரவுண்டா யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவலா தான் எழுதியிருப்பாரு. அது பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா ஜக்கோபைட் ரைசிங் 1745 ல நடந்த ஜக்கோபைட் ரைசிங் வச்சுதான் வால்டர் ஸ்காட் வந்து வேவர்லி அப்படின்ற ஒர்க்கே ப்ரொடியூஸே பண்ணிருப்பாரு. ஓகேவா? க்ளோரியஸ் ரெவல்யூஷன் 1702 வரைக்கும் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் வந்திருப்பா? 1702 to 1713 குயின் ஆன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ குயின் ஆன் வந்து 1702 ல இருந்து 1730 வரைக்கும் ரூல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இங்க இருக்கு குயின் ஆன். கிளியர் தானே ஹிஸ்டரி? எஸ் மேம். ஓகேவா? தென் இந்த டைம் பீரியட்ல ரெஸ்டோரேஷன் பீரியடுக்கு கீழ விமன் ரைட்டர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த விமன் ரைட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ரொமான்சஸ் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மார்கரெட் கேவண்டிஷ் அப்படின்ற ஒரு ரைட்டர் பிளேசிங் வேர்ல்ட்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. அது பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1666. 1666ல நமக்கு என்ன தெரியும் ஆல்ரெடி? Great Fire of London. Great Fire of London அப்படின்னு சொல்லி தெரியும். Great Fire of London அப்படின்ற டைட்டில்ல யார் ஒர்க் எழுதினா? பீட்டர் ஆர்கட். பீட்டர் ஆர்கேயோட பிளேக பத்தி ஒருத்தர் ஜர்னல் ஆஃப் பிளேக் இயர்னு ஒருத்தர் எழுதிருப்பார்ல, அவர் யாரு? Daniel Defoe. பப்ளிஷ் ஆன இயர் என்னடா? 1722. ஓகேவா? சோ ரொமான்சஸ் பை விமன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து மார்கரெட் கேவண்டிஷ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். செகண்ட் வந்து யார் அப்படின்னா ஆஃப்ரா பென். ஆஃப்ரா பென்னோட ஒர்க் என்ன அப்படின்னா ஊர்னகு அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க 1688. ஆஃப்ரா பென் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஃபீமேல் ரைட்டர். ஓகேவா? அவங்களோட ஒர்க் வந்து ஃபுல்லாவே தெரியணும், இயரோட தெரியணும். அந்த ஊர்னகுக்கு ஒரு சப்டைட்டில் வரும், எனக்கு அது மறந்து போச்சு. நான் கீழே அவங்கள பத்தி நடத்தும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? ஊர்னகு 1688ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு பாக்குறோம். இம்பார்ட்டன்டான இயர் ஆஃப்ரா பென் as well as இம்பார்ட்டன்டான ரைட்டர். பிகாஸ் ஆஃப்ரா பென்னை பார்த்து இல்லைன்னா அவங்கள பத்தி கண்டெம்பரரி ரைட்டர்ல இருக்கிற வர்ஜினியா வூல்ஃப் வரைக்கும் பேசியிருப்பாங்க. அதனால ஆஃப்ரா பென் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆளு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரியா? நெக்ஸ்ட் சாம்பல் பட்லர். சாம்பல் பட்லர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு 2 சாம்பல் பட்லர் இருப்பாங்க. நீங்க 2 பேரையும் குழப்பிக்க கூடாது. 2 பேருமே வேற ஏஜ். அதனால நான் ஒரே இடத்துல கொடுத்துட்டேன் உங்களுக்கு குழப்ப கூடாதுன்றதுக்காக. இந்த சாம்பல் பட்லர் வந்து 1612 இருந்து 80 வரைக்கும் உயிரோட இருந்திருப்பாரு. இந்த சாம்பல் பட்லர் 19th செஞ்சுரி 1835ல இருந்து 1902 வரைக்கும் தலைவர் உயிரோட இருந்திருப்பாரு. 2 சாம்பல் பட்லரும் வேற
வேற ரெண்டு பேரும் வேற டைம் பீரியட்ல இருந்திருக்காங்க. அப்போ என்ன ஒர்க் கொடுத்திருக்காங்க, எந்த சாமுவேல் பட்லர் கேட்டிருக்காங்கன்றது தெளிவா தெரியணும். சரியா? நான் ஒருவேளை இந்த சாமுவேல் பட்லர் இருந்து கொடுத்துட்டு அடுத்த புக்ல நான் திருப்பி சாமுவேல் பட்லர்னு கொடுத்தா உங்களுக்கு குழப்பம். அதனால நான் ரெண்டு பேர்த்தையும் ஒரே பேஜுக்குள்ள கொடுத்துட்டேன். அந்த சாமுவேல் பட்லர் 1612 பிறந்தாரு, இந்த சாமுவேல் பட்லர் 1835 பிறந்தாங்க. ஓகே, பிறந்த வருஷம் ரெண்டு பேரும் படிக்க வேணாம், பட் என்ன செஞ்சுரியில வராங்க, என்ன ஒர்க் அவங்களோடது, எங்க மாறுது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? சாமுவேல் பட்லர் அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ மேல இருக்கிற சாமுவேல் பட்லர் பார்த்தப்போ அவரோட ஒரே ஒரு மேஜர் ஒர்க் என்ன அப்படின்னா ஹூடிபிராஸ். ஹூடிபிராஸ் வந்து நிறைய தடவை வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. 1663, 1664, 1678 அப்படின்னு சொல்லி நிறைய தடவை பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. இதுதான் வந்து லாங் பர்லெஸ்க் போம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரியா? இது என்ன கப்லெட்ஸ் எழுதிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ் வந்து எழுதிருப்பாங்க. இது வந்து யார் இந்த ஹூடிபிராஸ் அப்படிங்கிற ஒர்க் வந்து யாருக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னா சார்ல்ஸ் செகண்டுக்கு வந்து பிடிச்சிருக்கும். அதனால அவருக்கு வந்து பென்ஷன் வந்து கொடுத்திருப்பாரு. போம் ஏதாவது ஒன்று எழுதுனா கிங் கிட்ட போய் ரீட் பண்ணி பார்ப்பாங்க. கிங் பிடிச்சிருக்குன்னா தங்க காசுகள் கொடுப்பாங்க, பொற்காசுகள். அந்த மாதிரி தான் ஹூடிபிராஸ் வந்து யார்கிட்ட போய் காமிச்சாரு அப்படின்னா சார்ல்ஸ் செகண்ட் கிட்ட போய் சாமுவேல் பட்லர் காமிச்சாரு. அதனால என்ன கொடுத்தாங்க அப்படின்னா பென்ஷன் கொடுத்தாங்க. இட் இஸ் a verse satire அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எதுல எழுதிருக்காங்க அப்படின்னா ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஹூடிபிராஸ் அப்படிங்கிற டைட்டில யார்கிட்ட இருந்து ஆட்டைய போட்டாங்க அப்படின்னா ஃபேரி குயின். ஃபேரி குயின் யாரோடது? ஸ்பென்சர். ஸ்பென்சரோடது. எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் ஃபேரி குயின்? 6 வருஷம். 1590, 1596. கரெக்ட். 1590 ல இருந்து 1596 வரைக்கும் ஃபேரி குயினை பப்ளிஷ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். டோட்டலா எத்தனை புக்ஸ் எழுதணும்னு நினைச்சிருப்பாங்க? 12 books. ஆனா எத்தனை முடிச்சிருப்பாரு? 6. அதுல ஒரு கேண்டோட நேம் வரும் தெரியுமா? கடைசி ஆட் ஆன் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. வாட் இஸ் a canto? Mutability canto. Yes, correct. Mutability cantos அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சோ ஃபேரி குயின் பக்கத்துல இயர் எழுதி வச்சுக்கோங்க. 1590 ல இருந்து 1596 வரைக்கும் அது வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாங்கன்னு பார்க்கணும். அது யாரோட ஒர்க் அப்படின்னா ஸ்பென்சரோட ஒர்க். அதுல இருந்து தான் டைட்டில் எதுக்கு எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஹூடிபிராஸ்க்கு எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, ஹூடிபிராஸை எதை மாடல் பண்ணி எடுத்திருப்பாங்க அப்படின்னா டான் கிசோட் அப்படின்ற ஒர்க்கை பார்த்து எடுத்திருப்பாங்க. அந்த டான் கிசோட் யாரோட ஒர்க்னு சொல்லி கொடுத்துருக்கேன், நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு இடத்துல. ஒரு லாத்தின் ரைட்டரா என்னதுடா கெர்வென்டன் வரும் மேம். மிக்கல் டி கெர்வென்ட்னு சொல்லி வரும். ஓகேவா? மைக்கேல் டியா மிக்கல் MIGUEL னு வரும். மைக்கேல் டி செர்வன் CERVENTS னு வரும். அவர்தான் வந்து டான் குசோட் அப்படின்ற அந்த வர்க் வந்து ப்ரொடியூஸே பண்ணிருப்பாரு. அவரோட இம்பார்ட்டன்டான வர்க் அது ஒண்ணு மட்டும் தான். அதனால ஆத்தரோட அவர் யாருன்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்பெல்லிங் தெரியல அப்படின்னா கூகுள்ல போய் செக் பண்ணி எழுதிக்கோங்க. சரியா? ஓகே, இந்த ஹூடிபிராஸ் கீழ அவர் என்ன பேசிருப்பாரு அப்படின்னு சொன்னா சிவில் வார் நடந்துட்டு இருக்கும்போது ரிலீஜியஸ்னால தானே எல்லாரும் மாத்தி அடிச்சுக்கிட்டாங்க. பிகாஸ் அவர் வந்து பார்லிமெண்ட்டை சப்போர்ட் பண்ணிருப்பாரு. ஹி இஸ் a பியூரிட்டன் சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆப்போசிட் டீம்ல ரோமன் கேத்தலிக்கா இருப்பாங்க. இதனால தானே மாத்தி எல்லாரும் அடிச்சுக்கிட்டாங்க. அப்ப அந்த டைம் பீரியட்ல ரிலீஜன் வந்து எவ்வளவு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணிருச்சு, அதோட டென்ஷன் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றது அந்த ஹூடிபிராஸ்ல தான் அவர் பேசிருப்பாரு. ஓகேவா? தென் இவரோட ஸ்டைல் என்ன அப்படின்னு சொன்னா ஹூடிபிராஸ்டிக் அப்படின்னு ஒரு இவரோட ஸ்டைல், இவரோட ஓன் ஸ்டைல். ஓகேவா? அதுல 8 syllable and rhyming couplets இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஹூடிபிராஸ்டிக் அப்படின்றது யாரோட ஸ்டைல் அப்படின்னு சொன்னா சாமுவேல் பட்லரோடது. அவரோட ஒரே ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் என்ன அப்படின்னா ஹூடிபிராஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? அப்புறம் அவரோட இன்னொரு ஒர்க் என்ன அப்படின்னா எலிஃபண்ட் இன் தி மூன். அப்போ women in the moon, men in the moon யார் ஒர்க் எழுதிருப்பா? ஜான் லில்லி. ஜான் லில்லி ஃபாதர் ஆஃப் என்னன்னு சொல்லுவோம்? யூஃபிசம். யூஃபிசம்னு பார்த்தோம். யூஃபிசமோட சப்டைட்டில் என்ன? The anatomy The anatomy of wit. correct. The anatomy of wit. ஓகேவா? சோ ஜான் லில்லினா ஃபாதர் ஆஃப் யூஃபிசம்னு பார்த்திருப்போம். யூஃபியஸ் அப்படின்றது அவங்களோட வர்க். அதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னா anatomy of wit அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சோ அவங்களோட வர்க் தான் women in the moon அப்படின்றது அவங்களோட வர்க். எலிஃபண்ட் in the moon அப்படின்னு சொல்லி யாரோடது அப்படின்னா சாமுவேல் பட்லரோட. அப்ப ஒயிட் எலிஃபண்ட்னு யார் எழுதிருப்பா? முல்க்ராஜ் ஆனந்த் வந்து எழுதிருப்பாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் சாமுவேல் பட்லர். சாமுவேல் பட்லர் வந்து 19th century ரைட்டர். 1835 ல born ஆயிருப்பார். இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட் அண்ட் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, இவர் வந்து யாரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பாரு அப்படின்னு சொன்னா சார்ல்ஸ் டார்வினை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பாரு. அதனால தான் டார்வின் அமாங் த மிஷின்ஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் வந்து எழுதிருப்பார். சார்ல்ஸ் டார்வினோட ஒரே ஒரு ஒர்க் என்னது? ஹியூமன் வந்து எவால்யூஷன்ல தான் வந்தான், கடவுள் ஒண்ணு கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு புக்ல வந்து ப்ரூவ் பண்ணிருப்பாரு. வாட் இஸ் தி புக்? Origin of Species. correct. Origin of Species ல தான் அவர் பேசிருப்பாரு. ஓகேவா? சோ சாமுவேல் பட்லர் யாரை பார்த்து, இந்த சாமுவேல் பட்லர் யாரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பாரு அப்படின்னு சொன்னா சார்ல்ஸ் டார்வினை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பாரு. அதனால தான் டார்வின் அமாங் த மிஷின்ஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் வந்து 1863 ல அவர் எழுதிருப்பாரு. இவரோட ரெண்டு இம்பார்ட்டன்டான ஒர்க் ஆல்ரெடி நெட்ல கேட்டது அப்படின்னு சொன்னா ஒன்னு வந்து எர்வான், இன்னொரு வே ஆஃப் ஆல் ஃபிளஷ்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. எர்வான் வந்து 1872 ல பப்ளிஷ் ஆகும். வே ஆஃப் ஆல் ஃபிளஷ் வந்து 1903 ல பப்ளிஷ் ஆகும். இது ரெண்டு தான் அவரோட மேஜரான ஒர்க். ஓகேவா? இந்த ஒர்க்கும் சரி God the known and God the unknown இந்த ரெண்டு ஒர்க்குமே சரி அவரோட மைனர் ஒர்க் தான். அது நீங்க படிக்க கூட தேவையில்லை. எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எர்வானும் the way of all flesh. அந்த சாமுவேல் பட்லருக்கு ஒரே ஒரு ஒர்க் என்ன பார்த்தோம்? ஹூடிபிராஸ் ஹூடிபிராஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா?
இந்த ரெர்வான் வந்து ஒரு யூட்டோப்பியன் ஒர்க். யூட்டோப்பியன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு ஐடியல் வேர்ல்ட் வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்றதா யூட்டோப்பியன் அப்படின்னு சொல்லி பார்த்தா. அப்ப யூட்டோப்பியான் யார் ஒர்க் எழுதியிருப்பா? Thomas More. What is the publication year? 1516. What is the original language? Latin. Who translated? Ralph Robinson. Ralph Robinson. யார் அதுல வர protagonist? Ralph Hicklody. ரஃபேல் ஹிக்லோடே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா, அவர் தான் அந்த ப்ரோட்டகனிஸ்ட். அப்ப யூட்டோப்பியன் நாவல் வந்து எது அப்படின்னா எர்வான் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். பப்ளிஷ் ஆன இயர் என்ன 1872. இதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னா ஆன் த ரேஞ்ச் அப்படின்றது தான் சப்டைட்டில். எதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பாரு அப்படின்னா சார்ல்ஸ் டார்வினோட ஆன் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசஸ் அப்படின்ற ஒர்க்கை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பாருன்னு பார்க்கறோம். பப்ளிஷ் ஆன இயர் என்ன அப்படின்னா 1859. இயர் வந்து இம்பார்ட்டன்ட், ஆத்தர் வந்து இம்பார்ட்டன்ட், டைட்டிலும் இம்பார்ட்டன்ட். டெஃபினட்டாக படிக்கணும். டார்வின்ஸ் ஆன் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷஸ் 1859 பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரியா, அடுத்தது வே ஆஃப் ஆல் ஃபிளஷ். வே ஆஃப் ஆல் ஃபிளஷ் வந்து 1903 பப்ளிஷ் ஆயிருக்கும். இதோட சப்டைட்டில் தான் கேட்டிருந்தாங்க, ஏர்னஸ்ட் பாண்டிஃப்ளெக்ஸ் அப்படின்றது அதோட சப்டைட்டில். த வே ஆஃப் ஆல் ஃபிளஷ் இஸ் ஆல்சோ கால்ட் ஏர்னஸ்ட் பாண்டிஃப்ளெக்ஸ் அப்படின்னு பார்க்கறோம். இட் இஸ் செமி ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க் ஆஃப் சாமுவேல் பட்லர் அப்படின்னு பார்க்கறோம். இதுல 4 ஜெனரேஷன் ஆஃப் ஃபேமிலி வந்து ட்ரேஸ் பண்ணிருப்பாரு. அது என்ன ஃபேமிலி அப்படின்னா பாண்டிஃப்ளெக்ஸ் ஃபேமிலி. அதனால அதோட சப்டைட்டில் வந்து என்னது ஏர்னஸ்ட் பாண்டிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். கிளியரா 2 சாமுவேல் பட்லரும்? Yes, ma'am. ஓகே, லிவைத்தான் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்குன்னு பார்த்தோம். 1651. 1651. ஓகேவா, லிவைத்தானோட இயர் எப்ப கேட்டாலும் 1651 தெரியுதோ அதே மாதிரியே சர் வில்லியம் டி எவனன்ட்டோட ஒரே ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் என்ன அப்படின்னா காண்டிபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காண்டிபர்ட் அப்படின்ற அந்த ஒர்க் வந்து 1652 பப்ளிஷ் ஆயிருக்கும். நீங்க திறந்து படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். லிவைத்தான் வந்து 1651, காண்டிபர்ட் வந்து 1652 அப்படின்றதான் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ரெண்டுமே பப்ளிகேஷன் இயர் வந்து இம்பார்ட்டன்ட் as well as ஒர்க்கும். இவங்க ரெண்டு பேருக்கு இது ஒரு தான் இம்பார்ட்டன்டான ஒர்க். அவருக்கு வந்து லிவைத்தான், இவருக்கு வந்து காண்டிபர்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, இந்த காண்டிபர்ட் அப்படின்ற ஒர்க் வந்து 1652 பப்ளிஷ் ஆயிருக்கும். இட் இஸ் எபிக் போம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, இதுல ப்ரிஃபேஸ் வந்து யார் ஆட் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா தாமஸ் ஹாப்ஸ். தாமஸ் ஹாப்ஸ் நம்ம என்னன்னு பார்த்தோம்? Leviathan. லிவைத்தான், லிவியத்தான் அந்த ஒர்க் வந்து தாமஸ் ஹாப்ஸ் ஓடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா, அப்ப தாமஸ் பிரவுன் என்ன எழுதிருப்பாரு? Religio Medici. ரிலிஜியோ மெடிசி. வாட் இஸ் தி சப்டைட்டில்? The Religion of a Doctor. The Religion of the Doctor அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப ரிலிஜியோ லாக்ஸி யாரோடது? Right. அதோட சப்டைட்டில் Layman's Faith. லேமேன்ஸ் ஃபெய்த் அப்படின்னு பார்த்தோம். ஹைட்ரோடோபியா அப்படின்ற ஒர்க் யாரோடது? Thomas Brown. தாமஸ் பிரவுன். அதோட சப்டைட்டில் ஏர்ன் பரியல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா, சோ காண்டிபர்ட் அப்படின்ற ஒர்க் யாரோடது அப்படின்னு சொன்னா சர் வில்லியம் டி அவனன்ட்டோடது அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். காண்டிபர்ட் பப்ளிஷ் ஆன இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1652. யார் இதுக்கு ப்ரிஃபேஸ் ஆட் பண்ணா அப்படின்னா தாமஸ் ஹாப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். ஓகேவா, இவரோட ரிமைனிங் 2 ஒர்க் வந்து தி சீஜ் ஆஃப் ரோட்ஸ் அப்படின்றது அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான் காண்டிபர்ட் தான். அதுக்கப்புறம் நீங்க படிக்க வேண்டியது சீஜ் ஆஃப் ரோட்ஸ், அப்புறம் தி டெம்பஸ்ட் ஆர் தி என்சாண்டட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். தி டெம்பஸ்ட் அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதிருப்பா? Shakespeare. ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதே டைட்டில்ல தி டெம்பஸ்ட், அது சப்டைட்டில் என்ன கொடுத்திருக்காங்க? தி என்சாண்டட் ஐலாண்ட். அதுல ஆல்ரெடி ஐலாண்ட்ல தான் அவங்க எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். யார் இருப்பா? ஹூ இஸ் தி ப்ரோட்டகனிஸ்ட்? சொல்லி கொடுக்கலையா? நான் இன்னும் செகண்ட் வீடியோ ஷேர் பண்ணல இன்னும் ஷேக்ஸ்பியர்ல. இல்ல மேம். ப்ராஸ்பெரோ அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். சரியா, அவன் தான் வந்து அதுல வர ப்ரோட்டகனிஸ்ட். சோ அவனை தான் வந்து ஒரு ஐலாண்ட்ல தூக்கி போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லி டெம்பஸ்ட் வந்து மூவ் ஆகும். சோ தி டெம்பஸ்ட் ஆர் தி என்சாண்டட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி ஐலாண்ட்ல தான் அந்த ஸ்டோரியே வந்து நடக்கும். சோ வெறும் டெம்பஸ்ட் எழுதின ஷேக்ஸ்பியர் தி டெம்பஸ்ட் ஆஃப் தி என்சாண்டட் ஐலாண்ட் அப்படின்னு எழுதினது யாருன்னா சர் வில்லியம் டி அவனட். அது யார் கூட அவர் சேர்ந்து அடாப்ட் பண்ணி எழுதிருப்பாரு அப்படின்னு சொன்னா ஜான் ட்ரைடன் கூட. ட்ரைடன் வச்சு தான் அந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. டெம்பஸ்டோட சப்டைட்டில் என்ன, இல்ல டெம்பஸ்ட் ஆர் தி என்சாண்டட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துறோம். ஓகேவா, சோ சர் வில்லியம் டி அவனட்டுக்கு மொத்தம் 3 ஒர்க் பாத்துறோம். காண்டிபர்ட், அதுக்கப்புறம் சீஜ் ஆஃப் ரோட்ஸ், then the tempest or the enchanted island அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். கிளியரா? Yes ma'am. ஓகே, இந்த வில்லியம் டி அவனட்டையும் ட்ரைடனையும், ஓகேவா, இந்த வில்லியம் டி அவனட்டையும் ட்ரைடனையும் ஒரு பிளேல வந்து சட்டையர் பண்ணிருப்பாங்க. அது என்ன பிளே அப்படின்னு சொன்னா தி ரிஹர்சல் அப்படின்ற ஒர்க். இந்த ரிஹர்சல் அப்படின்ற ஒர்க் யாரோடது அப்படின்னு சொன்னா ஜார்ஜ் வில்லர்ஸோட. ஜார்ஜ் வில்லர்ஸ் நான் எங்க சொல்லி கொடுத்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? விக் பார்ட்டில. விக் பார்ட்டியோட ஃபவுண்டர் யாரு? ஆந்தனி ஆஷ்லி கூப்பர். ஆந்தனி ஆஷ்லி கூப்பர். அவர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஏர்ல் ஆஃப் ஷாப்ஸ்பெரி அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஏர்ல் ஆஃப் ஷாப்ஸ்பெரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்ப அந்த ஆந்தனி ஆஷ்லி கூப்பர்ல கூட சேர்ந்து சுத்திட்டு இருந்த ஆள் தான் யாரு? ஜார்ஜ் வில்லர்ஸ், தி டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம் அப்படின்னு சொல்லி பாப்போம். ஓகேவா, அப்போ இந்த வில்லியம் டி அவனட்டையும் ட்ரைடனையும் சேர்த்து ஜார்ஜ் வில்லர்ஸ் என்ன பண்ணிருப்பாரு? அவரோட தி ரிஹர்சல் அப்படின்ற அந்த ஒர்க்ல வந்து சட்டையர் பண்ணிருப்பாரு அப்படின்னு பாக்குறோம். இது நெட் क्वेश्चन. சரியா,
வில்லியம் டி அவனன் டிரைடன் ரெண்டு பேருமே த ரிகர்சல் அப்படின்ற ஒர்க்ல யார் திட்டுனா அப்படின்னு சொன்னா ஜார்ஜ் வில்லர்ஸ் தி டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம். உங்களுக்கு வெறுமனே எப்பவுமே ஜார்ஜ் வில்லர்ஸ்ன்ற ஆத்தரோட நேம்ல எக்ஸாம்ல கேட்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. ஏர்ல் ஆஃப் ஷாஸ்பரின்னு கூட கேட்கலாம், டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம் அப்படின்னு கூட கேட்கலாம். அப்ப உங்களுக்கு தெரியும் டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம்னா யாரு, ஜார்ஜ் வில்லர்ஸ். ஏர்ல் ஆஃப் ஷாஸ்பரினா யாரு, நம்ம ஆந்தனி ஆஷ்லி கூப்பர். இவங்க ரெண்டு பேரும் எந்த பார்ட்டி கீழ வந்தாங்க, விட் பார்ட்டி கீழ வந்தாங்க. யார் வரணும்னு சப்போர்ட் பண்ணாங்க? James Scott. எதனால ஜேம்ஸ் ஸ்காட்டை சப்போர்ட் பண்ணாங்க? ஜேம்ஸ் செகண்ட்ல எந்த ரிலிஜியன்? Catholic. Roman Catholic. ரோமன் கேத்தலிக். ஓகேவா? லாஸ்ட் ரைட்டர் இவரோட நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் டிரைடன் ரொம்ப பெருசு. சோ தாமஸ் கில்லிக்ரூ. ஓகேவா? தாமஸ் கில்லிக்ரூ தான் நம்ம லாஸ்டா பார்க்க போற ரைட்டர். ஓகே, சோ தாமஸ் கில்லிக்ரூ அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னா கில் பண்ணிடுவாங்க. எங்க கில் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா பிரிசன்ல வந்து பெரிய தப்பு பண்ணி போனா என்ன பண்ணிடுவாங்க, கொலை பண்ணிடுவாங்க. அப்ப கில்லிக்ரூ அப்படின்னு சொல்லிப்போம். இந்த இடத்துல கில் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கும். அப்ப அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா த பிரிசனர் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் ஒர்க். ஓகேவா? அவன் பிரிசனரா உள்ள போனதுக்கு அப்புறம் அவன் ப்ரீவியஸ் லைஃப் எல்லாம் நினைச்சு பார்த்த மாதிரி நான் மீதி ரெண்டு ஒர்க்கையும் படிச்சேன். ஒன்னு வந்து பிரின்சஸ் ஆஃப் த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஓகேவா? ஒரு பொண்ணை வந்து அவன் பார்த்ததுமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவ கூட வெட்டிங் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். அதனால பாஸ் அண்ட் வெட்டிங் அப்படின்றது அடுத்த ஒர்க். அப்ப லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்புறம் பாஸ் அண்ட் வெட்டிங் இது ரெண்டுமே அவன் எங்க வச்சு நினைச்சு பாக்குறான் அப்படின்னு சொன்னா பிரிசனர்ல உள்ள ஜெயிலுக்குள்ள ஒரு பிரிசனரா உள்ள உட்காந்து வந்து நினைச்சு பாக்குறான் அப்படின்னு பாக்கலாம். சரியா? அப்ப பிரின்சஸ் ஆஃப் த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் பாஸ் அண்ட் வெட்டிங் இது ரெண்டு ஒருமே அது கூட செஞ்சிருமா? இந்த ஒர்க் வந்து நீங்க தனியா தான் படிக்கணும் பிகாஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒர்க். தாமஸோ ஆர் த வாண்டரர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. ஓகேவா? இந்த ஒர்க்கை ரிவைஸ் பண்ணி ஆஃப்ராபென் அப்படின்றவங்க த ரோவர் ஆர் த பேனிஷ்ட் கவாலியர்ஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. ஆஃப்ராபென் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? 1688 பப்ளிகேஷன்ல ஊர்னக்குன்னு பார்த்தோமா? ஆஃப்ராபென் இம்பார்ட்டன்டான கேர்ள் நான் சொன்னா அவங்களோட இன்னொரு ஒர்க் என்ன அப்படின்னா த ரோவர் ஆர் த பேனிஷ்ட் கவாலியர்ஸ் அப்படின்றது அவங்களோட இம்பார்ட்டன்டான ஒர்க். இந்த ஒர்க் எதை ரிவைஸ் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா தாமஸ் கில்லிக்ரோவோட தாமஸோ ஆர் த வாண்டரர் அவரோட நேம்ல இருந்து எடுத்துக்கலாம். தாமஸ் அப்படின்றப்போ தாமஸோ ஆர் த வாண்டரர் அப்படின்ற டைட்டில் அவரோடது. அதுல இருந்து ஆஃப்ராபென் என்ன பண்ணாங்க த ரோவர் ஆர் த பேனிஷ்ட் கவாலியர்ஸ் ரிவைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவரோட ஒர்க் கில் அப்படின்னா பிரிசனர் என்ன பண்றாரு, ஒரு பொண்ணுகிட்ட லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அவங்களை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு, பாஸ் அண்ட் வெட்டிங். அப்புறம் தாமஸோ ஆர் த வாண்டரர் அப்படின்னு பாக்குறோம். ரிமைனிங் இருக்க ரெண்டு ஒர்க்குமே இவருக்கு சீல தான் ஸ்டார்ட் ஆகும். காசிலியா அப்புறம் சிசிலியான்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது ரெண்டு அந்த ஒர்க்கை ரீட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க படிக்க வேண்டியது இந்த 4 ஒர்க் தான். தி பிரிசனர்ஸ், பிரின்சஸ் ஆஃப் த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ஸ், பாஸ் அண்ட் வெட்டிங்ஸ், தாமஸோ ஆர் த வாண்டரர் அப்படின்றது அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க்னு பாக்குறோம். கிளியரா? கிளியர் மேம். படிச்சிடலாமா இது வர? எஸ் மேம். நாளைக்கு ஹோம்வொர்க் என்ன பார்த்தோம்? Oscar Wilde. டைட்டில்